மெய்யன்பர்களே, அடியார்களே, இப்பொழுது நம்முடைய கரியமாணிக்க பெருமாளுடைய மகா சம்ரோக்ஷணத்தின் முதல் காலத்திலே வெகு விமர்சையாக யதோக்த ஹோமங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த அற்புதமான வேளையிலே பிரவச்சன திலகம் வைணவ ரத்னா 1000 நாமங்கள் 1000 கதைகளை சொல்லிக்கொண்டு உங்கள் இல்லங்களிலே தொலைக்காட்சி வாயிலாக தினம்தோறும் கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய டாக்டர் திருக்குடந்தை வெங்கடேஷ் அவர்கள் நம்முடைய திருநெல்வேலி டவுன் கரியமாணிக்க பெருமாள் கோவிலே வைத்து வெகு சிறப்பானதொரு ஆழ்வாரின் கருமாணிக்கம் என்னும் தலைப்பிலே வெகு விமர்சையான சொற்பொழி ஒன்றை நடத்த உள்ளார். ஆகையினாலே பக்த கோடிகள், அன்பர்கள், மெய்யன்பர்கள் அனைவரும் நம்முடைய கரியமாணிக்க பெருமாளுடைய பந்தல் மண்டபத்திலே, வாகன மண்டபத்திலே வந்து எழுந்தருளி இந்த உபன்யாசத்தை கேட்டு சத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மெய்யன்பர்களே, அடியார்களே, இன்றைய தினத்திலே ஒரு மிகப்பெரிய பொன்னான வாய்ப்பு. பக்த கோடிகள் அனைவருக்கும் நம்முடைய கரியமாணிக்க பெருமாளுடைய ஆஸ்தானத்திலே நம்முடைய கரியமாணிக்க பெருமாளுடைய அற்புத வைபவத்தை ஆழ்வார்கள் எப்படி சொல்லி இருக்கிறார்களோ அதனை உங்களோடு சேர்ந்து அனுபவிப்பதற்காக நம்முடைய திருக்குடந்தை டாக்டர் வெங்கடேஷ் சுவாமி அவர்கள் வந்துள்ளார்கள். பக்தர்கள், அன்பர்கள் அனைவரும் நம்முடைய ஆலயத்திற்கு வெகு சீக்கிரமாக வந்து இந்த எம்பெருமானுடைய வைபவத்தை கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். பொருள்மான் வீழ்படை ஆழி சங்கத்தொடு திருமான் வீழ்கடல் ஏழுலகும் தொழ ஒருமானின் குரலாகி நிகழ்ந்த அக்கருமாணிக்கம் என் கண்ணுள்ளதாகவே. திருநெல்வேலி அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய திருநெல்வேலி கரியமாணிக்க பெருமாளுக்கு மகா சம்ரோஷணம் நடைபெறக்கூடிய இந்த வேளையிலே இந்த சன்னதியில, அதுவும் இங்கே பாருங்க, இந்த கோவில் ரொம்ப விசேஷம். வாசல்ல இருந்து பார்த்தாலே பெருமானே நம்மை கட்டாட்சிக்கிறார். நேரா பகவான் நம்மை கட்டாட்சிக்கும்படியாக இந்த 4 மண்டபத்தில் அதாவது உபன்யாசம் பண்ணும் பாக்கியத்தை அடியனுக்கு நல்கியமைக்காக திருக்கோவில் நிர்வாகத்தினர், இந்த கும்பாபிஷேகம் மகா சம்ரோஷண கமிட்டியை சேர்ந்தவர்கள், கைங்கரியம் பண்ணக்கூடிய மகான்கள், அர்ச்சக சுவாமிகள், நம்ம சேஷப்ப சுவாமிகள் பல ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணலாம். அதுபோல அன்பர் சிறப்பா மைக் ஸ்பீக்கர் எல்லாமே ஒரு சிறப்பா வச்சிருக்கார். நம்ம மயூரி டிவி எல்லாத்தையும் அதை வந்து டெலிகாஸ்டும் பண்ணலாம். இப்படி வந்திருக்கும் அத்தனை பேருக்குமே அடியனுடைய நன்றிகளோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய உபன்யாசம் சரியா 60 நிமிஷம் தான். ஏன்னா சுத்தி ஒரு 4 சட்டத்துக்கு மத்தியில நாம பேசிட்டுருவோம். ஒரு பக்கம் மங்களகரமாக வேத கோஷம், இன்னொரு பக்கம் மங்கள வாத்திய கோஷம், இன்னொரு பக்கம் அந்த வெல்டிங் பண்ணக்கூடிய அந்த ஒலி, அதோட பின்னாடி தமால் அந்த கம்பியை தூக்கி போடக்கூடிய ஒலி, அதுக்கு மத்தியில நாம ஒரு உபன்யாசமும் 5வது ஒரு சவுண்டா பண்றோம். ஆனா நீங்களும் பாவம் பாருங்க, கருமையோடு பச்சாமதமாக இதை ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். இது சரியா 60 நிமிஷம். என்ன தலைப்புன்னா, நம்ம சேஷப்ப சுவாமி கேட்டார், என்ன தலைப்புல பேச போறீங்கன்னு கேட்டார். அப்படியே சொன்ன ஆழ்வார்கள் கண்ட கருமாணிக்கம். இந்த கரியமாணிக்க பெருமாள் எழுதியிருக்காரு. இவரை கரியமாணிக்கம்னு சொல்லுவோம். அது என்ன கரியமாணிக்கம்னா, இலக்கண ரீதியில் விளக்குகிறார்கள். கரியங்கிறது இங்கே நீல நிறத்தை குறிக்கிறது, ஒரு கருநீல வண்ணத்தை குறிக்கிறது. மாணிக்கம்ங்கிறது மணியை குறிக்கிறது. ஒரு கருநீல வண்ணத்துல ஒரு மணி ஒளி வீசினா எப்படி இருக்கும்? மணிவண்ணம்னு பெருமாள் சொல்றோம் இல்லையா? ஒரு நல்ல கருநீல வண்ணத்திலே ஒரு மணி பளபளபளபள ஒளி வீசி கொண்டிருந்தால் அந்த மணி எப்படி இருக்குமோ அது போலதான் ஒரு கருமாணிக்கமாக இதோ கருவறைகளை பெருமாளை சேமிக்கிறோம். ஒரு கருமணி கருவறைக்குள்ளே எழுந்தொழி இருப்பது போல கருப்பொருளாகிய பகவான் இங்கே உருப்பொருளாக நம் கண்ணெதிரே வந்து காட்சி தருகிறார். இந்த கரிய மாணிக்கம் என்ற பகவானுடைய திருநாமத்தை ஆழ்வார்கள் தங்களுடைய 4000 திவ்ய பிரபந்தம் அருளிச்செயல் தமிழ் வேதத்துல பல இடங்களில் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். முக்கியமாக 3 ஆழ்வார்கள். ஒருவர் திருமங்கை ஆழ்வார், மற்றொருவர் ஆண்டாள் நாச்சியார், 3ஆவவர் நம்ம திருநெல்வேலி சீமையை சேர்ந்த நம்மாழ்வார், ஆழ்வார் திருநகரியை சேர்ந்த நம்மாழ்வார். திருமங்கை ஆழ்வார், ஆண்டாள், நம்மாழ்வார் மூவரும் கரியமாணிக்கம் கரியமாணிக்கம்னே பெருமாளை பாடியிருக்கிறார்கள். எங்கெங்கெல்லாம் பாடினார்கள் அடிய சொல்றேன். எத்தனை பாசுரம் வருது பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம கரியமாணிக்க பெருமாளுக்கு மங்களாசாசனம் எவ்வளவு பாசுரம் நம்ம பாடுறோம். ஆனா ஒவ்வொரு கஷேத்திரத்துக்கு சொல்றாங்க இல்லையா, ஸ்ரீரங்கத்துக்கு தான் எவ்வளவு பாசுரம்? 247. தமிழ்ல மொத்தம் எழுத்துகள் 247, ஸ்ரீரங்கத்துக்கு பாசுரம் 247. அது போல எங்க ஊர் நாச்சியார் ஒரு திருநகர், அங்க சொல்லுவாங்க, இப்படி 100 பாட்டு எங்க பெருமாளுக்காக திருமங்கை ஆழ்வார் அறிவிச்சிருக்கார்.
ஸ்ரீரங்கத்துக்கு திருமங்கையாழ்வார் 50 பாட்டு. இது போல ஒவ்வொருத்தரும் பாட்டி மொத்தமாக நம்ம கணக்கு 247. ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கும் சொல்றோம் இத்தனை மோசம். அப்ப நம்ம கருமாணிக்க பெருமாள் இது நேராக நம்ம திவ்ய தேசம் என்று சொல்லாவிட்டாலும் கூட இந்த கருமாணிக்கம்ங்கிற திருநாமத்தை ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள். எத்தனை பாசுரம் நம்ம பெருமாளுக்குன்னு 12 காலக்குள்ள நமக்கு தெரிஞ்சிடும். ஒன்னொன்னா பார்த்துக்கணும். முதல்ல திருமங்கை ஆழ்வார். ஏன்னா ஆழ்வார்களுக்கு அர்ச்சாவதாரம் திவ்ய தேசத்தை பாடணும்னா திருமங்கை ஆழ்வார் போல முடியாது. அவருக்கு தான் அந்த விடுக்கு கையில் அந்த வேரோடு ஆடல்மா குதிரைகளே குமுதவதி நாச்சியாரோடு கூட பார்த்தா 4 சிஷியர்கள் திருமங்கை ஆழ்வாருக்கு நீர்மேல் நடப்பான், நெடுலில் ஒதுங்குவான், தான் ஒதுவான், தோழா வழக்கன் 4 சிஷியர்களோடு ஆடல்மா குதிரையில அப்படி சம்மதம் வந்து பாசுரங்கள் பாடக்கூடியவர் திருமங்கை ஆழ்வார். அந்த திருமங்கை ஆழ்வார் அழகர் மலையில மதுரைக்கு பக்கத்துல திருமாலிருஞ்சோலை அழகர் மலையில கண்ணழகரை பாடுறார். அங்க 3 முறை கருமாணிக்கம் கருமாணிக்கம் கருமாணிக்கம்னு குறிப்பிடுகிறார். இது பெரிய திருமொழியில திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழியில இதெல்லாம் தாமிரபரணி நதிக்கரை ஆழ்வார் பாசுரம் மணக்கக்கூடிய இடம். உங்களுக்கு தெரியாத பெரிய திருமொழியில பெரிய திருமொழியில 9ஆம் பத்துல 9ஆம் திருமொழியில 3வது பாசுரம் உண்டுலகு ஏழினையும் ஒரு பாலகன் ஆளிலை மேல் கண்துயில் கொண்டு வந்த கருமாணிக்க மாமலையை 9:9:3 கண்துயில் கொண்டு வந்த கருமாணிக்க மாமலையை கருப்பு மாணிக்க மலை போல் பகவான் இருக்கிறார். ஒரு மாணிக்க மலையே கருப்பாக எப்படி இருக்கும் அது போல இருக்கான் பாட்டில சொன்னார். திருப்தி வல்ல திருமங்கை ஆழ்வாருக்கு அதே பதிகத்துல இப்ப 3ஆம் பாட்டு பார்த்தோம்னா அதுலயே 7ஆம் பாட்டு புள்ளினை வாய்ப்பிழந்து பொறுமார்கரை பொங்குசித்து கள்ளச்சகடு உதைத்த கருமாணிக்க மாமலையை சகட்டை 9:9:7 கருமாணிக்க மாமலையை. அப்புறம் 2 பாட்டாச்சு 9:9:9 அடுத்த பாசுரம் 8ஆம் பாசுரம் 9:9:8 அந்த பாசுரத்துல பார்த்தனுக்கு அன்றி பாரதத்தோடு தேர்மொழி என்று காத்தவன் தன்னை விண்ணோர் கருமாணிக்க மலையை 3 முறை இப்படி கருமாணிக்க மாமலையை கருமாணிக்க மாமலையை கருமாணிக்க மாமலையை 9ஆம் பத்துல 9ஆம் திருமொழியில 3ஆம் பாட்டு 7ஆம் பாட்டு 8ஆம் பாட்டு வரிசையா 3 பாசுரங்கள் பாடினார். இதற்கு ஆச்சாரியர்கள் விளக்கம் கொடுக்கிறாங்க. இந்த கருமாணிக்க மலைன்னு சொல்றாரு இல்லையா, இந்த கருமாணிக்கம் என்பது இல்பொருள் உவமை அப்படின்னா. ஆனா இல்பொருள் உவமை இல்லாத பொருளை எடுத்துக்காட்டா சொல்றதுன்னு அர்த்தம். கருமாணிக்கம்னு ஒரு பொருளே கிடையாது. ஏன்னா மாணிக்கம் என்ன கலர்ல இருக்கும்? மாணிக்கம்னா சிவப்பா இருக்கும், சரியா? மாணிக்கம் சிவப்பு கலர்ல இருக்கும். ஆழ்வார் என்ன பண்றாரு? கருமாணிக்கம். கருமாணிக்கம்னே ஒண்ணு கிடையாது அப்படின்னு உதாரணமா சொல்றாரு. சரிதானே கேள்வி? அப்படி இல்லை, இது வந்து நீங்க கற்பனை பண்ணி பார்க்கணுமா? அதாவது மாணிக்கமே சிவப்பா இருக்கும் மாணிக்கமே ஒருவேளை கருநீல வண்ணத்துல இருந்தா எப்படி இருக்கும்? அவர்தான் உள்ள இருக்கிற பெருமாள். அப்போ மாணிக்கம் கடற்கடல் ஒளி வீசுகிறது, நல்ல சிவப்பாகவும் இருக்கு, விலை மதிக்க முடியாததா இருக்கு, பார்ப்பவர்கள் எல்லோருக்கும் பிடிக்கிறது. பெருமாளும் உயர்ந்தவர், கடற்கடல் இருக்கா, விலை மதிக்க முடியாதவரா இருக்கா, எல்லாருக்கும் பிடிக்கிறது. எல்லாம் சரி, கலர் மட்டும் மாத்திக்கோ, சிவப்புக்கு பதில கருநீல கலர் போட்டுக்கோ, அவர்தான் பெருமாள். அப்போ கருமாணிக்கம் சொன்னாங்க. இந்த முகம் எப்படி தெரியுமா இருக்கு? பால்வடியும் முகம் அப்படின்னு. பால்வடியும் பால்வடி ஒருத்தர் கேட்டார் பண்ணா காப்பி போட்டு கொடு, அதுலயே சாப்பிட்டு போயிட்டாரு. அது பண்ண முடியுமா? அப்ப உவமைங்கிறத உண்மை அளவுதான் நம்ம எடுத்துக்கணும். அது போல அதனால முகத்துல உண்மையா பால்வடியா இருக்கு, அது போல இருக்குன்னு ஒரு உண்மைக்காக சொல்லணும். அது போல மாணிக்கம்ங்கிறது கருப்பா இருக்காது. ஆனால் ஒருவேளை மாணிக்கம் கருப்பா இருந்தா எப்படி இருக்கும்னா உள்ளிருக்கும் பெருமாள் திருமையை சேவிச்சுக்கோங்க, அது போல இருக்கும். இது திருமங்கை ஆழ்வார் அனுபவம். எவ்வளவு பாட்டு கிடைச்சது? 3 பாட்டு ஆயிடுது. கருமாணிக்க மாமலையை கருமாணிக்க மாமலையை கருமாணிக்க மாமலைன்னு திருமாலிருஞ்சோலை பாடும்போது 3 முறை திருமங்கை ஆழ்வார் பாடிட்டார். அப்ப நமக்கு 3 பாசுரம் கிடைச்சாச்சு. அடுத்தபடியா ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் நாச்சியார் நாச்சியார் திருமொழியில 5ஆம் திருமொழி மண்ணு பெரும்புகள்னு தொடங்கக்கூடிய பதிகம். அந்த திருமொழியில ஆண்டாள் நாச்சியார் குயிலை அழைக்கிறாள். நீ கூவு, குயில் கூவினாலும் மனசுக்கு பிடிச்சவங்க நம்மளை தேடி வருவாங்க. அதனால ஆண்டாள் நாச்சியார் குயிலை நீ உலகளத்தான் பறக்குவாய், பகவான் என்னை தேடி வரும்படியாக கூவுன்னு குயிலை போக சொல்றார். அதுல 3வது பாசுரம் நாச்சியார் திருமொழியில 5ஆம் திருமொழி 3வது பாசுரம்
போதலர் காவில் புதுமணம் நார பொலிவண்டி காமரம் கேட்டு உன் காதலியோடு உடன்வாழ்விலே என் கருமாணிக்கம் வரக்கூவாய். என்னுடைய கருமாணிக்கம் என்னை தேடி வரணும். கருமாணிக்கம் நீ கூவினால் தான் என்னை தேடி வருவான். அதனால உயிரே நீ என்ன பண்றேன்னா அழகான சோலையில போய் வண்டுகள்லாம் நீங்காரம் பாட அதெல்லாம் ஜம்முன்னு கேட்டுட்டு தேனை குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காத குயிலே, கொஞ்சம் இங்க வந்து என்னுடைய கருமாணிக்கம் என்னை தேடி வரணும். அந்த கருமாணிக்க பெருமான் அவன் என்னை தேடி வரும்படியாக கூவுன்னா. இந்த கருமாணிக்கம்ங்கிற தொடருக்கு பெரியவாச்சார் பிள்ளை என்ற மகான் விளக்க உடைய வியாக்கியானம் பண்றார். அவர் என்ன சொல்றார், ஆண்டாளியே பெருமாளை இங்க கருமாணிக்கம்னு சொல்றார். என்ன காரணமா? திருமங்கை ஆழ்வார் எந்த கோணத்துல சொன்னார்னு பார்த்தோம். நல்ல மாணிக்கம், அதுவே நல்ல ஒரு கருப்பு கருநீல வண்ணத்துல இருந்தா நான் பெருமாள். இப்ப ஆண்டாள் கருமாணிக்கம்னு சொல்றாங்கன்னா, அதாவது பெருமாள் என்ன பண்ணிட்டாரா, தன்னுடைய அழகை காட்டி இந்த சொப்பு பிடி போட்டு மயக்குவாங்க பாருங்க, அது போல இந்த கருமாணிக்கம் அழகை பார்த்து ஆண்டாள் மயங்கியே போயிட்டாலாம். அந்த அங்கக்காரன் வரும்படி கூவுது பெரியவாச்சார் பிள்ளை வியாக்கியானம். அங்கக்காரன் அப்படின்னு, அங்கக்காரன்னா உடலழகை காட்டி மயக்குபவன் அர்த்தம். இந்த கருமாணிக்கம் போன்ற பெருமாள் திருமைகளை சேவிச்சாரா ஆண்டாள் ஆட்சியார், இவனைத்தான் மணப்பேன் மானிடவர்க்கு என்று பேச்சுப்படி வாழகின்றேன். ஆண்டாளுக்கே அதுதான் ஏற்றம், பகவானைத்தான் மணப்பேன் மனிதனை மணக்க மாட்டேன்னு சொன்னார் இல்லையா. போதை ஆண்டாள், தமிழை ஆண்டாள், போதை ஆண்டாள், அரங்கனை ஆண்டாள், போதை ஆண்டாள், நம் மனங்களை ஆண்டாள், கோபாலனால் திருமணம் வேண்டாள் ஆண்டாளுடைய பெருமையை சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டாள் ஆட்சியாருக்கு பெருமாள் மீது இப்படி காதல் வர என்ன காரணம்? மனுஷனை மணக்க மாட்டேன் மாதவனைத்தான் மணந்திருந்தா சொல்றதுக்கு என்ன காரணம்னா இந்த கருமாணிக்கம் தான் காரணம். இதனுடைய கரிய மாணிக்கம் போன்ற திருமணியை காமிச்சாரா பெருமாள். ஆண்டாள் மொத்தமா நான் உனக்கு அடிமை, உன்னையெல்லாம் மணப்பேன்னு சொல்லிட்டாளா. இப்படி என்னை கவர்ந்தவன் சொல்லி 5ஆம் திருமொழியில 3வது பாசுரத்துல பாடியிருக்காங்க. எத்தனை பாட்டாச்சு? 4 பாட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 15 பாசுரங்கள் ஒருத்தர் பாடியிருக்காங்க. யாரு? நம்ம ஊருக்காரர் தான். நம்மாழ்வார் கருமாணிக்க பெருமாளுக்காக 15 பாசுரங்கள் ஆழ்வார் திருநகரில் அவதரித்த குருகூர் சடகோபர். நம்மாழ்வாருக்கு நிகராக ஒருத்தர் கிடையாது. கருமாணிக்கம்னு பெருமாளை பாடுறதுலயும் நம்மாழ்வாருக்கு நிகர் அவர் தான். மணவாள மாமுனிகள் பாடினார். உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒவ்வொரு நாள், உண்டோ சடகோப்பருக்கு ஒவ்வொருவர், உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு, தென்குருகை உண்டோ ஒரு பார்த்தனில் ஒவ்வொரு. நம்மாழ்வார் அவதரித்த வைகாசி விசாகத்துக்கு நிகராக இன்னொரு நாள் கிடையாது. நம்மாழ்வாருக்கு நிகராக இன்னொரு பக்தர் இன்னொரு ஆழ்வார் கிடையாது. நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழிக்கு நிகராக இன்னொரு நூல் கிடையாது. நம்மாழ்வார் அவதரித்த ஆழ்வார் திருநகரி திருக்குறுகூர் இருக்கே, அதுக்கு நிகரான ஒரு ஊரே கிடையாது. நம்ம தாமிரபரணி நதிக்கரை உள்ள திருக்குறுகூர் இருக்கே, உலகத்துல 1000 கஷேத்திரம் இருந்தாலும் அந்த ஊர் மாதிரி வருமா? தாமிரபரணி நதிக்கரையின் அந்த மண்ணு மாதிரி வருமா? அந்த மண்ணு தான் பக்தி விளையக்கூடிய மண். அந்த ஆழ்வார் 15 பாசுரம் கருமாணிக்கம் கருமாணிக்கம் கருமாணிக்கம்னு பெருமானை பாடி இருக்கிறார். என்னன்னு பார்த்துட்டு வருவோம். இதுவரை எவ்வளவு பாட்டு கிடைச்சிருக்கு? 4. அடுத்த 5வது பாட்டு திருவாய்மொழியில முதல் 10, 10ஆம் திருவாய்மொழி முதல் பாசுரம். பொறுமா நீழ்படை ஆழி சங்கத்தோடு திருமா நீழ்கடல் ஏழுலகும் தொழ ஒருமாணி குரடாகி நிமிர்ந்த அக்கருமாணிக்கம் என் கண்ணுள்ளதாகுமே. பொறுமா நீழ்படை ஆழி சங்கத்தோடு, போர் புரிய வல்ல சங்கு சக்கரம் உள்ளிட்ட ஆயுதங்களை எண்ணிக்கொண்டு திருமா நீழ்கடல் ஏழுலகம் தொழ, அவர் திருவடிகளை மொத்த 7 உலகங்களும் வந்து பகவான் திருவடிகளை வணங்கும்படி ஒரு மாணி குரலாகி நிமிர்ந்த ஒரு சின்ன வாமனமூர்த்தியாக வந்து வளர்ந்து உலகத்தை எல்லாம் அழகாரே அந்த கருமாணிக்கம். கருப்பு கலர் மாணிக்கங்கள் போல, எல்லாரும் சிவப்பு கலர் மாணிக்கத்தை பார்த்திருப்பீங்க. கருப்பு கலர் மாணிக்கத்தை பார்க்க வேண்டுமா? இந்த பாசுரத்தை சேவிக்கும் போது தோன்றது, ஒருவேளை இந்தூர்காரர் தான் நம்மாழ்வார் பின்னாடி திருநெல்வேலியில எப்படி கருமாணிக்க பெருமாள் வருவார்னு தெரிஞ்சு, கருமாணிக்கம் என் கண்ணுள்ளதாகுமே, என் கண்ணுக்கு தெரியும்படி காட்சி தருகிறார். உடனே நம்மாழ்வார்ல கேட்டாங்களா, பெருமாளை காண்பது ரொம்ப கஷ்டமாச்சே, நீங்கள் எப்படி பெருமாளை சேவித்தீர்கள்? ஏன்னா கண்ணுள்ளதாகுமேங்கிறார். என் கண்ணுக்கு இலக்காகிறார் பகவான்கிறார். என்ன பண்ணீங்கன்னு கேட்டார்களாம். அதுக்கு நம்மாழ்வார் பதில் சொன்னாரா, கண்ணுள்ளே நிற்கும், நீங்க வேற கண்ணுல தெரியறது மட்டும் இந்த கண்ணுல நிக்கிறான் பகவான். ஏன்னா காதன்மையால் தொழில், காதன்மைனா பக்தி, காதல், காதன்மையால் தொழில்னா பக்தியோடு தொழுதால் நாம வழிபட்டால் எண்ணிலும் வரும் எண்ணினை வேண்டுவோம். எண்ணில்னா எண்கள் 1 2 3 1 2 3 எண்ணினால் கூட என் கருமாணிக்க பெருமாள் தேடி வருவார். நீங்க பெருசா பாசுர
தோத்திரம் சொல்றீங்களா ஸ்லோகம் சொல்றீங்களான்னு கூட எதிர்பார்க்கலையா. உட்காந்து பக்தியோட பெருமாள் சன்னதியில 1 2 3 4 சொன்னாலும் இதோ வந்துட்டேன்னு கண்ணுக்கு வந்து காட்சி தரக்கூடியவர் இந்த கருமாணிக்க பெருமாள்னு பார்த்தா. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நாங்க ரசிச்சு ஒரு கதை சொல்லுவோம். ஒரு பெரிய பட்டிமன்றம் நடந்துதான். பள்ளிக்கூட வாத்தியாருக்கு பெருமாள் அனுகிரகம் நிறைய கிடைக்குமா அல்லது கல்லூரி வாத்தியாருக்கு கிடைக்குமா? நீங்க என்ன சொல்றீங்க? பள்ளிக்கூட வாத்தியாருக்கு இறையருள் கிடைக்குமா கல்லூரி வாத்தியாருக்கு கிடைக்குமா? யாருக்கு? பேராசிரியர். பள்ளி வாத்தியாருக்கு தானே. அவரு அட்டெண்டன்ஸ் எடுக்கும் போது ஒரு பட்டிமன்றம், அதுல பள்ளிக்கூட வாத்தியார் வந்து பேசுற, எனக்கு தான் இறையருள் கிடைக்கும், ஏன்னா நான் டெய்லி அட்டெண்டன்ஸ் எடுப்பேன், வருகை பதிவு. கேசவா உள்ளேரையா, நாராயணா உள்ளேரையா, மாதவா உள்ளேரையா, மதுசூதனா உள்ளேரையா. நான் எல்லாம் ஏதோ பையன் பேரை படிச்சாலும் பகவான் பேரை எப்படி ஒரு 4 பையனாவது வச்சுட்டு இருப்பான். படிச்சதும் பெருமாள் பாப்பா சரி சரி என் நாம சங்கீர்த்தனம் தான் பண்ணா ஓகேன்னு அனுகிரகம் பண்ணிடுவார். ஆனா இந்த காலேஜ் பேராசிரியருக்கு அந்த அனுகிரகம் கிடைக்காது. ஏன்னா அவர் அட்டெண்டன்ஸ் எப்படி எடுப்பார்னா 1 SR 2 SR 3 SR அப்படிதான் எடுக்கிறார். இவரு 1 2 3 சொல்றார். அவருக்கு அனுகிரகமே கிடைக்காது. அதனால எதிரே அமர்ந்திருக்கும் கல்லூரி பேராசிரியர் கோதண்டராமன் அவர் பேரில் உள்ள கோவை எடுத்து விட வேண்டும் சொல்லி ஒரு உட்காண்டார். புரிஞ்சவன் போய் செஞ்சிருக்கோம். அடுத்த உடனே கல்லூரி பேராசிரியர் வந்தார். யார் சொன்னது? எனக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். உனக்கு எப்படியா பண்ணுவார்? நீ வெறும் 1 2 3 தானே சொல்ற. அவர் சொன்னாரா? இல்ல 1 2 3 சொன்னாலும் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவாரா? 1ன்னு சொன்னா உலகத்தை படைத்த 1வது முதல்வன் நான் தான், என்னத்தான் சொன்னாலும் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். 2ன்னு சொன்னா பிராட்டி பெருமாள் இருவர் நாங்க தான் எங்களைத்தான் சொன்னா. 3ன்னு சொன்னா திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம்னு 3 ரகசியங்களால் போற்றப்பட்டவர் நான் தான், என்னத்தான் சொன்னா. 4ன்னு சொன்னா ரிக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் 4 வேதம் 4000 பாசுரம் எல்லாம் என்னத்தான் போற்றியது, என்னத்தான் சொன்னா. 5ன்னு சொன்னா 5 நிலைகள் பர வியூக விபவ அத்தரியாவி அச்சைன்னு 5 நிலைகள்ல இருப்பவன் நான் தான், என்னத்தான் சொன்னா. 6ன்னு சொன்னா 6 குணம் கொண்டவன், ஞானம் பலம் வீரம் சக்தி ஐஸ்வர்யம் தேஜஸ் 6 குணம் கொண்டவன், என்னத்தான் சொன்னா. 7ன்னு சொன்னா 7 மலைக்கு மேல இருக்கிறவன் நான் தான், என்னத்தான் சொன்னா. 8ன்னு சொன்னா சாந்தோக்கிய உபனிஷத்தில் சொன்ன 8 குணங்கள் கொண்டவன் நான் தான், 8 எழுத்து மந்திரத்தால் போற்றப்படுபவன் நான் தான், என்னத்தான் சொன்னா. 9 என்று சொன்னால் ராமானுஜர் நவநிதிகளால் என்னைத்தான் துதித்தார், என்னத்தான் சொன்னார். 10ன்னு சொன்னா தசாவதார எடுத்தவன் நான் தான், என்னத்தான் சொன்னான். 12ன்னு சொன்னா 12 ஆழ்வார்கள் பாடியவன் நான் தான், என்னத்தான் சொன்னான். நீ எத்தனை நம்பர் வேணாலும் சொல்லு, எல்லாம் தன்னைத்தான் சொன்னான்னு பெருமாள் எடுத்து அனுகிரகம் பண்ணுவார். நீ இவர் பேசுகிறான். நடுவர் கேட்டானா இதுக்கு என்ன பிரமாணம்? நீ பாட்டுக்கு 1 2 3 எல்லாம் சொல்லி நான் 1 2 3 சொன்னா பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார், என்ன பிரமாணம்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னா கருமாணிக்க பெருமாள் தான் பிரமாணம். ஏன்னா நம்மாழ்வார் என்ன பாடினார்? கருமாணிக்கம் என் கண்ணுள்ளதாகுமே கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் எண்ணினி வேண்டும். கருமாணிக்க பெருமாள் இருக்காரு. நீங்க 1 2 3 சொன்னாலும் கூட என்னைத்தான் சொன்னாய், நீ என்னை சொன்னாலும் என்னை சொன்னாய். எண்ணுனா 3 சொல்லி, என்னைனா 2 சொல்லி, நீ என்னை சொன்னாலும் என்னை சொன்னாயின்னு கருதி அனுகிரகம் பண்ணக்கூடியவன் கருமாணிக்க பெருமாள் என்பது நம்மாழ்வார் பண்ணின முதல் மங்களாசாசனம். 5 பாட்டு எழுத போதும். இப்ப அடுத்த பாசம் அதே நம்மாழ்வார் திருவாய்மொழியில 2ஆம் 10 5ஆம் திருவாய்மொழி 9ஆம் பாசுரம். திருவாய்மொழியில 2 5 9 பாசுரம். சொல்லீர் என் அம்மானை என்னாவி ஆவிதனை எல்லையில் சீர் என் கருமாணிக்க சுடரை நல்ல அமுது பெறக்கரிய விடுமாய் அல்லிமலர் விரையொத்து ஆணல்ல பெண்ணல்லனே. பெருமாள் எப்படி இருக்காரா? வெறும் கருமாணிக்கம் இல்லையா? இந்த பாட்டுல பாருங்க, கருமாணிக்க சுடரைன்னு சொல்றாங்க. சுடர்னா சுடர் விட்டு பெருமாள் இங்கதான் நல்லா பிரகாசிக்கிறான். அதுவும் நம்ம ஒரு திருநெல்வேலிக்கு வந்தப்புறம் தான் பெருமாள் சுடர் விட்டு பிரகாசிக்கிறான். அப்ப இங்க பெருமாணிக்க சுடர்னா வைகுண்டத்துல பிரகாசிக்கிறியா? இல்ல, இங்கதான் பிரகாசிக்கிறான். ஏன்னா பெருமாளுடைய குணங்கள்லாம் இருக்கு, எல்லா இடத்துலயும் அவருக்கு குணங்கள் உண்டு. ஆனா அந்த குணங்கள் இங்க வரும்போதுதான் பிரகாசமாக ஒளி வீசலாம். வைகுண்டத்துல பெருமாளுடைய குணங்கள் ஒளி வீசலாம். இருக்கிறவர்களாலே உசந்தவர்கள் ஆதிசேஷன், கருடன், விஸ்வசேனர் இவங்களுக்கெல்லாம் கருணை காட்டும் தேவையே அவங்களே உசந்ததான் இருக்காங்க.
சரி, பெருமாள்கிட்ட பொறுமைன்னு ஒரு குணம் இருக்கு. அது எப்ப எடுபடும்? நாம போய் தப்பு பண்றோம், தப்பே பண்ணாலும் சரிடா, என் குழந்தை தானே மன்னிச்சுடுறேன், மன்னிக்கிறார், எடுபடும். இதே வைகுண்டத்துல நான் பொறுமை காட்டுறேன்னு சொன்னா யார்கிட்ட பொறுமை காட்டுறது? அங்கதான் எல்லோருமே தப்பே பண்ண மாட்டார்கள், எல்லோருமே உயர்ந்தவர்கள். அப்போ வைகுண்டத்துல அவர்கிட்ட குணங்கள் இருக்கு, ஆனா எடுபடல, ஒளி வீசல, பிரகாசிக்கல. ஆனா இங்க வரும்போதுதான் அவர் குணங்கள் பிரகாசிக்கிறது. நல்லா உதாரணம் சொல்லணும்னா, ஒரு ஊர்ல ஒரு டாக்டர் போய் கிளினிக் வச்சாங்க, ஆனா பேஷண்டே வரல. என்னப்பா கேட்டார், இல்ல இந்த ஊர்ல எல்லாரும் ஆரோக்கியமா இருக்காங்க, எங்களுக்கு டாக்டரே வேண்டாம், நாங்க எல்லாம் ஆரோக்கியமா இருக்கோம், நீங்க போயிட்டு வாங்க. அப்போ மக்களே ஆரோக்கியமா இருக்காங்க, நோயே இல்லை, நான் டாக்டருக்கு ஏதாவது வேலை உண்டா? அது போல மருத்துவமனை நீன்ற மாமணி வண்ணு பெருமாள் சொல்றோம், எல்லாரும் ஆரோக்கியமா இருக்காங்க, யாருக்குமே பிரச்சனை இல்லைன்னா அவர் குணங்களுக்கு அப்புறம் என்ன வேலை? அப்ப வைகுண்டத்துல அது எடுபடாது. அப்புறம் பார்க்கடலுக்கு வந்தா இந்த தேவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வைத்தியம் பண்ணுவாங்க. அந்த தேவர்கள்லாம் என்ன பண்றாங்க, தனக்குத்தானே ஏதாவது ஒரு பிரச்சனையை வரவழைச்சிட்டு அது அப்புறம் காம்ப்ளிகேட் ஆனப்புறம் பெருமாட்ட வராங்க. இது எந்த மாதிரி பேஷண்ட்னா, இந்த செல்ஃப் மெடிக்கேஷன் தனக்கு தானே கூகுள பார்த்து ஒரு மாத்திரையை சாப்பிட்டு வைத்தியம் பண்ணிக்கிறது. அந்த மாத்திரை சைட் எஃபெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் டாக்டர்கிட்ட வருது. அந்த மாதிரி நிறைய பேஷண்ட் உண்டு. அந்த மாதிரி தனக்கு தானே வைத்தியம் பண்ணிக்கிற பேஷண்ட். இப்படியே நானே டாக்டர் தான், என் கிளினிக் ஒரு பேஷண்ட் ஒருத்தர் வந்தா, சொல்லுங்க சார் என்ன பண்றதுன்னு கேட்டேன். அவர் சொன்னா, 4 நாளா ஃபீவர் சார், நான் செக் பண்ண போனேன், கொஞ்சம் இருங்க சார், நான் டோலோ 650 ஏற்கனவே 3 நாளா சாப்பிட்டேன். அப்புறம் என்ன சாப்பிட்டு கேட்டேன், இல்ல டோலோ 650 சாப்பிட்டு சொல்ல குறையில. சரி சார், ஆன்டிபயோட்டிக் எழுதி தட்டு பாருங்க. இல்ல நானே செஃபிக்ஸின் 2 நாளா போட்டேன். அப்புறம் எதுக்கு சார் எடுத்து வந்தீங்கன்னு? இல்ல சார், செஃபிக்ஸின் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் பயத்த பரட்டு இருந்தது, ஓ அதுக்கு மாத்திரை எழுதி தரணுமான்னு கேட்டேன். இல்ல சார், நேற்றுலேருந்து அதுக்கும் நான் பேண்ட் டீ போட்டுட்டு இருக்கேன் சார். அப்புறம் நான் பார்த்தேன், சார் அவசரமா என் பொண்ணை ஸ்கூல்ல இருந்து அழிச்சு வரணும், கொஞ்சம் கிளினிக்கை நீங்க பாத்துக்கிறீங்களான்னு கேட்டேன். நான் ஏன் உன் கிளினிக்கை பார்க்கணும்னா, ஆமா என் வேலையெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்களே, நான் ஏன் மற்ற வேலையாவது பாக்குறேன், நீங்க உட்கார. இந்த மாதிரி இந்த தேவர்கள்லாம் இருக்காது, தாங்களாக ஒரு பிரச்சனையை வரவழைச்சுக்கிறது, அது காம்ப்ளிகேட் ஆனப்புறம் பகவான்கிற மருத்துவரை நாடுறது, அதுவும் அவருக்கு திருப்தி இல்லை. கடைசியா நம்மளெல்லாம் பார்த்தா நாமெல்லாம் பிறவி பிணிங்கிற வியாதியால கட்டப்படுறோம். ஆனா நமக்கு நோயும் புரியல, மருந்தும் புரியல, ஒண்ணும் புரியாம தவிச்சுட்டு இருக்கோம். ஆனா மருத்துவம் பார்த்தா இப்படிப்பட்ட பேஷண்ட் தான் எனக்கு வேணும்னு இங்க வந்து நம்மிடம் கருணை காட்டுகிறான். கருணை பிரகாசிக்கிறது. நம்ம தப்பு பண்ணா பொறுத்துக்கலாம், பொறுமை பிரகாசிக்கிறது. மருத்துவனுக்கே இப்பதான் வேலை வந்தது, குணங்களே இப்பதான் எடுபட்டது. அதனாலதான் எல்லையில் சீரிய கருமாணிக்க சுடரைன்னு கருமாணிக்க பெருமாளாக வரும்போது சுடர் விட்டு அவருடைய குணங்கள் எல்லாம் நன்கு பிரகாசிக்கின்றன. அதனால பிரகாசத்தோடு ஒளி வீசி கொண்டு இங்கே விளக்குகிறாங்க, ரசிக்கிறார் ஆழ்வார். எவ்வளவு பாட்டாச்சு? 6 பாட்டாச்சு. அடுத்து 7வது பாட்டு திருவாய்மொழியில 2ஆம் பத்து 7ஆம் திருவாய்மொழி முதல் பாசுரம். கேசவர் கீழ்மேல் எவர் மாசவிரிது வெற்று நம்முடைய வாழ்வு வாய்க்கின்றவா, ஈசன் என் கருமாணிக்கம் என் செங்கோல கண்ணன் விண்ணவர் நாயகன் எம்பிரான் எம்மான் நாராயணனாலே. ஈசன் என் கருமாணிக்கம் தான். இந்த கருமாணிக்க பெருமாளுடைய திருமேனியை தெரிவிக்கிறாரா நம்மாழ்வார். ரொம்ப அழகா இருக்கார். என் கருமாணிக்கம், என் பெருமாள். அதாவது ஒரு விஷயம் ரொம்ப வசதியா இருந்தானா என்னதுன்னு ஜனக மகாராஜா என்ன பண்ணார், சீதையை ராமபிரானுக்கு தகவத்தை கொடுக்கிறார். இந்த ஜனகனுக்கு பொதுவா நான் எனதுங்கிற எண்ணம் எல்லாம் கிடையாது. ஆனாலும் சீதையோட பெருமையை பார்க்கும்போது, சீதை மாதிரி ஒரு பொண்ணு இருக்காங்க, யாருக்கு தான் சொல்லணும் தோடாது. வால்மீகி ஸ்லோகம், இயம் சீதா மம சுதா சகதர்ம சரிதவ பிரதீட்சைனாம் பத்ரத்தே பாடின் கிருஷ்ணீஸ்வ பாடினான்னு இவள் என்னுடைய மகள் சீதைன்னு மாறுதட்டி சொன்னாதான் ஜனகன். அந்த சீதையின் பெருமை. இந்த கருமாணிக்க பெருமாளை சேவித்தார். ஈசன் என் கருமாணிக்கம், ஜனகன் என் சீதைன்னு சொன்னது போல பெரியாழ்வார் ஆண்டாளை என் மகள், ஒரு மகள் தன்னை உடையே உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தே செங்கன்மால்தான் கொண்டு போனார்னு சொன்னது போல நம்மாழ்வாருக்கு என் பெருமாள் தான் அது கருமாணிக்க பெருமாள். ஈசன் என் கருமாணிக்கம் என் செங்கோல கண்ணன். எத்தனை என் போடுறார் பாருங்க. ஈசன் என் கருமாணிக்கம் என் செங்கோல கண்ணன் விண்ணவர் நாயகன் எம்பிரான் எம்மான் நாராயணனாலே என்று என்னுடைய பெருமாள் என்று அபிமானித்து பாடினார். இது 7வது பாசுரம் மொத்தத்துல. அடுத்து 8வது பாசுரம். இது திருவாய்மொழியில 3ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழி 3வது பாசுரம் 3-3-3. இதுல திருவேங்கடமுடையான ரசிக்கிறார் நம்மாழ்வார். திருவேங்கடமுடையானையே கருமாணிக்க பெருமாள்னு பாடிட்டார். அண்ணல் மாயன் அணிகுள் செந்தாமரை கண்ணன் செங்கனிவாய் கருமாணிக்கம் செங்கரை துணை நீர் திருவேங்கடத்து எண்ணில் தொல்புகள் வானவர் ஈசனே. திருவேங்கடமுடையான் இருக்காரு, அவர் திருமேனியில தனியா ஆபரணமே சாத்த வேண்டாம்.
ஆபரணம் சாத்தலைன்னா அவர் எப்படி அழகா இருப்பாருன்னா அவர் ஏற்கனவே ஆபரணத்தோடு தான் இருக்காருன்றார். எதுப்பா ஆபரணம்னு கேட்டோம். நம்மாழ்வார் சாதிக்கிறார், அணிக்குள் செந்தாமரை கண்ணன். அவர் திருமேனியில தாமரை கண்கள் இருக்கே, பச்சைமா மலை போல் மேனின்னு அவர் திருமேனி, அதுல கண்களே ஒரு ஆபரணம் பதிச்சார் போல இருக்கான். அதுக்கப்புறம் செங்கனிவாய், கோவை பழம் போல் சிவந்த வாய், அதுவே ஒரு ஆபரணம் போல இருக்கான். அவர் திருமேனி இருக்கே கரு மாணிக்கம், கருப்பு கலர் மாணிக்கங்கள் போல அவரோட திருமேனி இருக்கு, அதுவே ஆபரணமா. அப்ப பெருமாளுக்கு எது ஆபரணம்னா கருமாணிக்க திருமேனியே ஆபரணம், செங்கனிவாயே ஆபரணம், செந்தாமரை கண்ணே ஆபரணம். அப்ப அவருக்கு இன்னொரு ஆபரணம் போட்டு கருமாணிக்க பெருமாளுக்கு அழகே வர வேண்டாம். ஆனா உள்ள அப்படியே இருக்க ஆபரணம் சாத்திட்டு இருக்காரு இல்லையா. பாட்டு என்னன்னா, அணிக்குள் செந்தாமரை கண்ணன். அணினா ஆபரணம், அணிக்குள்னா இதையே ஆபரணமாக கொண்டவர் அர்த்தம். ஆனாலும் உள்ள நம்ம கருமாணிக்க பெருமாளுக்கு ஒரு ஆபரணம் சாத்திட்டாரு, அதையே சாத்திடும். வேற ஒண்ணும் இல்ல, இந்த அழகு வெளியில தெரிஞ்சா எல்லாரும் திருட்டி கண்ணெச்சில் போட்டுடுவோம். அதனால பெரியாழ்வார் வாழ்ந்த பாண்டிய மண் இல்லையாது. அதனால என்ன பண்ணா, பெருமாளுடைய அழகு ரொம்ப வெளியில தெரியாம மறைக்கணும், ஆபரணங்களை போட்டு அழகா மறைச்சு வச்சுட்டார். இவர் யாருன்னா ஆபரணங்களுக்கு அழகு சேர்க்கும் பெருமாள். ஒரு புதுசா ஒரு திருவாபரணம் சாத்திதான் அவருக்கு அழகு வரணுங்கிற தேவையில்லை, அவர் ரொம்ப அழகுதான். அப்புறம் எதுக்கு ஆபரணம்னா, இவ்வளவு அழகா இருக்காரு, யாராவது கண்ணிச்சில் போட்டுட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி இந்த திருவாபரணங்கள் எல்லாம் சாத்தி அந்த அழகை கொஞ்சம் பொத்தி பொத்தி மறைச்சு வச்சு, ஓகே நம்ம வரைக்கும் இந்த அழகை மட்டும் காமிச்சா ஒண்ணு வச்சுட்டு இருக்காரு. இது அடியதான் சொல்லல, ஹனுமான் ராமனை பார்த்து கேட்கிறார். ராமாயணத்துல கிஷ்கிந்தா காண்டத்துல வனவாசத்துக்கு வருகிறான் ராமன். சீதையை தேடிட்டு ராமனும் லட்சுமணனும் ரிஷிமுக மலைக்கு வருகிறார். அப்போ ராமன் திருமேனியில எந்த திருவாபரணமும் கிடையாது, வனவாச காலம். அப்ப ஹனுமான் ராமனை பார்த்து கேட்கிறார், ஆயதாஷ்ட சுவருத்தாஷ்ட பாகவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷாரகாக கிமர்த்தம்ன விபூஷிதாக. என்ன சுவாமி இது, உங்க தோடு கை திருமார்பு இதெல்லாம் ஆபரணமே இல்லாம ஒதுக்கல, ஏதாவது ஆபரணத்தை போட்டு அழக மறைச்சிருக்க கூடாது, யாராவது கண்ணைச்சில் போட்டுட்டா என்ன பண்ணுவேன் நான் ஹனுமான். அது போலதான் கருமாணிக்க பெருமாளுக்கும் ஆபரணங்களை போட்டு அர்ச்சக சுவாமிகள்லாம் நல்லா அழக மறைத்து வைத்து இருக்கிறார்கள் நம்ம ரசிக்கணும். இது நம்மாழ்வாருடைய அனுபவம். 8 பாசுராச்சா. அடுத்து 9வது பாசுரம் திருவாய்மொழியில 3ஆம் பத்து 6ஆம் திருவாய்மொழி 10ஆம் பாசுரம். கடல் வண்ணன் கண்ணன் விண்ணவர் கருமாணிக்கம் எனதாருடைய வட அரவின் அடைகிடந்த செங்கட்மான் பண்டு நூற்றுவர் அடவரும் படைமங்க ஐவர்காகி அன்றுகோ அன்று தேர் கடவிய பெருமான் கனைகள் காண்பது என்றுகோலோ கண்களே என்ற பாசுரம். இது 3, 6, 10 திருவாய்மொழியில. இந்த பாசுரத்துல கடல் வண்ணன் கண்ணன் விண்ணவர் கருமாணிக்கம்னா, விண்ணவர்னா வைகுண்டத்துல உள்ள நித்திய சூரிகள் தான். அந்த வைகுண்டத்துல உள்ள நித்திய சூரிகள் விரும்பக்கூடிய கருமாணிக்க பெருமாள் தான். அவர்களுக்கு தான் அந்த வைகுண்டநாதனும் தருகாரு. நம்ம கருமாணிக்க பெருமாளை நித்திய சூரிகளே விரும்பணும். கேள்வி சரி, அவங்களுக்கு தான் அந்த பெருமாள் இருக்காரு. நான் இல்ல, அங்க இருக்கும் போது பெருமாளுக்கு எவ்வளவு பெருமையோ அதை விட இங்க இறங்கி வரும்போது இன்னும் பெருமையோடு அழகோடு பொலிவோடு பெருமாள் இருக்காராம். அதனால வைகுண்டத்தில் உள்ள நித்திய சூரிகள்லாம் இந்த கருமாணிக்கத்தை விரும்பி வந்து தொழுவதாலே விண்ணவர் கருமாணிக்கம், விண்ணவர்கள் இறங்கி வந்து மண்ணுலகில் வந்து சேவிக்கும்படியாக பெருமையோடு கருமாணிக்க பெருமாள் விளக்குகிறார். இது 9வது பாசுரம். அடுத்து 10வது பாசுரம் திருவாய்மொழியில 5ஆம் பத்து முதல் திருவாய்மொழி முதல் பாசுரம் 5:1:1. கையார் சக்கரத்து என் கருமாணிக்கமே என்றென்று பொய்யே தீமை சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே பெற்றொழுந்தேன் விதிவாய்க்கின்று காப்பாரார் ஐயோ கண்ணவிரார் அரையோ இனி போராளே. இப்போ நம்மாழ்வார் அந்த பாட்டுல தெரிவிக்கிறார், கருமாணிக்க பெருமாளை தெரிவிச்சாராம். கையார் சக்கரத்து என் கருமாணிக்கமே, கரிய மாணிக்கம் போல அழகான திருமேனி, நல்ல ஒரு சிவப்பு மாணிக்கமே கருப்பு நிறம் எடுத்து வந்தா எப்படி இருக்கும், அது போல பெருமாளோட திருமேனி இருக்கு. அதுக்கு கான்ட்ராஸ்டா கையார் சக்கரத்து, அவர் திருக்கரத்துல பார்த்தா படபட ஒளி வீசக்கூடிய சுதர்சன சக்கரம், சக்கரத்தாழ்வார் பார்த்தா சூரியனை போல பிரகாசிக்கிறார், இவரை பார்த்தா கருப்பு மாணிக்கங்கள் போல பகவான் இருக்கிறார். இந்த கலர் காம்பினேஷனை பார்த்தா யாருக்குமே பக்தி வந்துடணும். நம்மாழ்வார் சொல்கிறார், தன்னை தாழ்த்தி சொல்லிக்கிறார். ஆழ்வாருக்கு பக்தி இல்லைன்னா தன்னை இல்லை, அவருக்கே இல்லைன்னா நமக்கெல்லாம் ஏது, ஆனா தன்னை தாழ்த்தி சொல்லிக்கிறார். ஆனாலே எனக்கு பக்தி வரல, சும்மா வெறுமன வாயால பொய்யே கைமை சொல்லி புறமே புறமையாகி சும்மா வெறும் வாயால கையார் சக்கரத்தை கருமாணிக்கமே 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 இந்த பெருமாளை சொன்னேன். மன
மனசெல்லாம் ஏதோ வெளி விஷயங்கள்ட்ட போயிட்டு இருக்கு. அப்போ வாய் மட்டும் அவனோட நாமத்தை சொல்லிட்டு மனசை வேற எங்கேயோ வச்சிருந்தேன். ஆனா அவன் என்ன பண்ணான்னா விதி வாய்க்கின்று காப்பாரார். பகவான் என்ன பண்ணான்னா தன்னுடைய அனுகிரகத்தை குடித்தான். மெய்யே பெற்றொழிந்தேன். அவன் பண்ற அனுகிரகத்தை உண்மையா பண்ணிட்டான். அப்போ நான் போலியா பக்தி செய்தேன். கருமாணிக்க பெருமாளுடைய கருணை எப்படிப்பட்டதுன்னா நான் பொய்யாக நாமம் சொன்னவனுக்கு மெய்யாக அனுகிரகம் பண்ணானே. ஐயோ, திருவாய்மொழியில நம்மாழ்வார் ஒரே ஒரு முறைதான் ஐயோ சொல்லியிருக்காரு. திருப்பாணாழ்வார் 2 ஐயோ சொன்னார். திருப்பாணாழ்வார் அமலநாதிபிரான்ல ஐயவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே, நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினைன்னு 2 முறை ஐயோ சொன்னவர் திருப்பாணாழ்வார். நம்மாழ்வார் ஒரே ஒரு முறை ஐயோ. மொத்தமாவே 4000 திவ்ய பிரபந்தத்துல 3 ஐயோ தான். அதில் நம்மாழ்வார் சொன்னது ஒரு ஐயோ. அந்த ஒரு ஐயோ பெருமாணிக்க பெருமாளுக்காக சொன்ன ஐயோ. ஐயோ கண்டபிரான், அரையோ இனி போனாலே என் உள்ளத்துக்குள் வந்து விட்டாயே கரிய மாணிக்கமே, இனி என் உள்ளத்தை விட்டு முடிஞ்சா நீ விட்டு போய் பாருங்க பாப்போம் தான் நம்மாழ்வார். ஏன்னா என் உள்ளத்துக்குள் நீ வந்தபின் இனி நான் உன்னை விட மாட்டேன், இனி உன்னால் என்னை விட்டு போக முடியாதுன்னு பாடுகிறார் நம்மாழ்வார். அப்ப இந்த பாட்டுல பெரிய கருத்து இருக்கு. கரியமாணிக்க பெருமாள் எவ்வளவு தூரம் கருணை மிக்கவர் தான். வெறுமன மனசுல நினைக்காம வாயால நாமத்தை சொன்னாலும் கூட அவர்களுக்கும் அருள் புரிய வல்லவர். அதுக்காக மனசுல நினைக்க வேண்டாம் அர்த்தம் இல்லை. இன்னும் மனசுல நினைச்சு வாயாலையும் பாடினா இன்னும் நல்லாவே அனுகிரகம் பண்ணுவார்னு புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த பாட்டுல பெரிய விஷயம் இருக்கு. மனசுங்கிறது அவ்வளவு எளிதில் எல்லோருக்கும் வசப்படாது. ஏன்னா உடம்பு கூட ஒரு இடத்துல உட்கார வச்சுடலாம். ஆனா மனசை உட்கார வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சும்மா இருக்கிற சாமி கதைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சும்மா இருக்கிற சாமியாருன்னு ஒரு ஊர்ல இந்த மாதிரி பெரிய கோவில், அதுல நீங்க இவ்வளவு தர்மகர்த்தா எல்லாரும் நீங்க நிறைய கைங்கரியம் பண்றாங்க இல்லையா, அது போல அந்த கோவிலுக்கும் தர்மகர்த்தா இருக்காரு. அவர் மாசம் மாசம் சம்பளம், அர்ச்சகருக்கு இவ்வளவு சம்பளம், பரிச்சாரகருக்கு இவ்வளவு சம்பளம், தீவெட்டி பிடிப்பதற்கு இவ்வளவு சம்பளம், ஸ்ரீபாதம் தாக்குவதற்கு சம்பளம் எல்லாம் கொடுத்துருக்காரு. அவங்க தர்மகர்த்தா காலத்துக்கு அப்புறம் அவரோட பையன் தர்மகர்த்தா ஆயிட்டாரு. அவர் சம்பளம் எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ எல்லா அந்த ரெக்கார்டையும் கொண்டு வா, நான் பார்க்கணும் யார் யாருக்கு எவ்வளவு சம்பளம் பார்க்கணும். அதில் போய் படிச்சு பார்த்தா சும்மா இருக்கிற சாமியாருக்கு 10,000 ரூபாய் சம்பளம் போட்டுருக்கு. அந்த பையன் கேட்டானா, எங்க அப்பாவுக்கு விவரமே போதாது, பேரே சும்மா இருக்கிற சாமியாருக்கு இருக்கு, அவர் என்ன பண்றாருன்னு கேட்டார். கோவில் திண்ணையில சும்மா உட்காந்துருப்பார். சும்மா உட்காந்துருக்க சாமியாருக்கு போய் யாராவது 10,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பாரு. அதை கட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அப்போ அந்த சாமியார் அங்கேயே உட்காந்துருந்தாரு. அவர் சும்மாவே உட்காந்துருக்கவர், சும்மாவே உட்காந்துருந்தாராம். இந்த தர்மகர்த்தா பையன் போய் கேட்டான், நீங்க என்ன சும்மாவே உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டான். அவரு சொன்னார், என் பேரே அதுதான் பாருங்க. அவன் சொன்னான், அதெல்லாம் இல்லை, அது என்ன சும்மா உட்காந்துருக்கு, நீங்க சும்மா உட்காரக்கூடாது போமா. அவர் பார்த்தார், சம்பளத்தை கட் பண்ண நான் அப்பவும் சும்மா தான் இருந்தேன், இங்கேருந்து எழுந்து போகிறீங்க, சும்மா இருக்கக்கூடாதுன்னு மட்டும் சொல்லாத, நான் சும்மா தான் இருப்பேன். அவன் பார்த்தான், அது என்ன சும்மா இருக்கிறதெல்லாம் பெரிய வேலையாமா. அவர் இவன்கிட்ட சொன்னார், அப்படின்னா நீ சும்மா இருந்து காட்டுறது யாருன்னா, சும்மா இருக்கிறதெல்லாம் என்ன பெரிய விஷயம், நான் சும்மா இருந்து காட்டுறேன் அப்படின்னு தர்மகர்த்தா பையன். எவ்வளவு நேரம் சும்மா இருப்பேன்னு கேட்டான். 1 மணி நேரம் சும்மா இருந்து காட்டணுமான்னா, உனக்கு ரொம்ப கஷ்டம், 10 நிமிஷம் சும்மா இருந்து காட்டுங்க. சரி, இன்னும் சும்மா இருக்கிற சாமியார் உட்கார்ந்தாரு. பக்கத்துல அவரை கொடுத்து 10 நிமிஷம் சும்மா இருந்தார். அவனும் 10 நிமிஷம் சும்மா இருந்தான். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப சொன்னான், உட்காந்துக்க பாத்தீங்களா? சாமியார் சொன்னார், நீ எங்கடா சும்மா இருந்த? 10 நிமிஷம் உடம்பு சும்மா இருந்தது, அவன் மனசு இருக்கே அது நேரம் விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆயிட்டா என்ன ரிவ்யூ வந்துட்டு போய் பார்த்தது. அப்புறம் இந்த பக்கம் கிரிக்கெட் இன்னைக்கு இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் மேட்ச் இருக்கு, எல்லாம் ஸ்கோரா இருக்கும், யார் யாரெல்லாம் டீம் விளையாடுறான்னு அந்த பக்கம் போய் பார்த்தது. அதுக்கப்புறம் யூஎஸ்ல ட்ரம்ப் என்ன பண்றா, பிடனுக்கு என்னாச்சு, இதெல்லாம் போய் பார்த்து எவ்வளவு இந்தியன்ஸ் வெளில வந்தான்னு அந்த நியூஸ். அப்போ உன் மனசு சும்மா இருந்தா? சும்மா இருக்கிற சாமியார்னா உடம்பு சும்மா இருக்கிறது மனசு சும்மா இருக்கிறதுனா பார்த்தாலும் உனக்கு 10,000 கொடுக்க போறாது, 20,000 ரூபாய் சம்பளம் தானே வச்சு போட்டு கொடுத்துட்டு போயிட்டான். அப்போ உடம்பு சும்மா இருக்கிறது ஈஸி, மனசு சும்மாவே இருக்காது. ஆனா கரியமாணிக்க பெருமாளை வழிபட்டு மனசு சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, வாயால அவன் நாமத்தை சொன்ன. ஆழ்வார் பாடுறார், ஐயா சக்கரத்து என் கருமாணிக்கமே என்றென்று பொய்யே கைமை சொல்லி புறமே ஆடி மெய்யே பெற்றுடித்தேன் விதிவாய்க்கின்ற காப்பாரார். ஐயோ கண்டபிரா, அறையோ போனார். மனசு சும்மா இருந்ததான், எங்கெங்கயோ போச்சு, வாயால சொன்னேன். ஆனா அந்த பகவான் அனுகிரகம் பண்ணாம இது யாரால பண்ண முடியும்? இது ஆழ்வாருடைய பாசனம். எவ்வளவு பாட்டாச்சு? 10 பாட்டாயிடுச்சு. அடுத்து 11வது பாசனம் திருவாய்மொழியில 5ஆம் 10 7ஆம் திருவாய்மொழி 9ஆம் பாசுரம். நம்மாழ்வார் பாசுரம் 5, 7, 9. உள்ளின்வாய் பிடந்தாய் மருதிடை போயினாய் எழுது 7 அடர்த்த என் கள்ளமாகவனே கருமாணிக்க சுடரே. இது வானமாமலை பெருமாளை பாடியிருக்கார். நம்ம நாங்குநேரி, இதுவும் நம்ம ஏரியா தான். நாங்குநேரி வானமாமலையில எழுந்தருளி இருக்கும் தெய்வநாயக பெருமாளை கருமாணிக்க சுடரே என ஒளி வீசி கொண்டு பிரகாசிக்கிறார். முன்பே
அங்கே பார்த்தோம். இங்க வந்து பகவான் தோன்றும் போதுதான் நன்றாக அவருடைய குணங்கள் எல்லாம் பிரகாசிக்கின்றன. அப்படி ஒளி வீசிக்கொண்டு கருமாணிக்க சுடராக பிரகாசிப்பவனேன்னு பாடினார். இது 11வது பாசுரம். அடுத்து 12வது பாசுரம் 6ஆம் 10 2ஆம் திருவாய்மொழி 10ஆம் பாசுரம் 6, 2, 10. நின்றிலங்கு முடியினாய் 21 கால் அரசு களைகட்ட வென்றி நீள் வழுவா வியஞ்ஞானம் முன்படைத்தாய் இன்று வாயர் குலத்தை வீடுய தோன்றிய கருமாணிக்க சுடர் நின்றனால் நலிவேப்படுவோம் என்றும் பயிற்சியோனே. இது மின்னிடை மடமாகிற திருவாய்மொழி 6, 2. அதுல 10வது பாசம். இத நம்மாழ்வார் கோபிகை பாவத்துல பாடுறார். ஒரு ஆயர்குல பெண், ஆயர்குல பெண்கள் கோபிகைகளை தான் கிருஷ்ணன் மயக்குவான். மயக்கிட்டு என்ன பண்ணுவான், இவங்களை கதற கதற விட்டுட்டு அவன் எங்கோ போயிடுவான். இப்போ இந்த கோபிகைகள் தான் கண்ணன் மீது ஊடல் கொண்டாடலாம். இந்த கிருஷ்ணனால இப்படித்தான் நம்மளதான் இப்படி தவிக்க விட்டுட்டு அவன் பாட்டுக்கு எங்கேயோ போயிடுறான். நாம என்ன கிருஷ்ணனை தேடி நாம வைகுண்டத்துல போய் பிறந்து அவன் உள்ளத்தை நாங்களா மயக்கணும். நாங்க பாட்டுக்கு எங்க ஊர்ல மாடு மேய்ச்சிட்டு இருந்தோம். எங்களை தேடி வந்து எங்க ஊர்ல எங்கள்ட ஒருத்தனா நானும் மாடு மேய்க்கிறவனா அவனே வந்தான். வந்த இடத்துல சும்மா இல்லாம அப்படியே மாடு மேய்ச்சி லீலைகள் எல்லாமும் பண்ணான். லீலைகளை பண்ணி இந்த மனசெல்லாம் திருடிட்டான். எல்லா மனசையும் திருடினதுக்கு அப்புறம் ஓகே வந்த வேலை முடிஞ்சு போச்சுன்னு அவன் பாட்டுக்கு புறப்பட்டு போயிட்டான். மனசை கொடுத்து எங்களுக்கு இருப்பு கொண்டதையே கிருஷ்ணா, எங்கள் உள்ளத்தை இப்படி நீ படுத்தலாமாடா, எங்கள ஒருத்தனா மாடு மேய்க்கிறவனா வந்துட்டு இப்படி எங்களை விட்டு நீ பிரிந்து போகலாமானவர்கள் கேட்கிறார்களா? இன்று இவ்வாயர் குலத்தை வீடுய தோன்றிய அந்த பகவான் எதற்காக அவதாரம் பண்ணான்னா ஆயர் குலத்தில் உள்ள அத்தனை பேரும் மோட்சம் பெறணும், ஆயர் குலத்துக்கு அனுகிரகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தோன்றிய கருமாணிக்க சுடர். கருமாணிக்க பெருமாளா பெருமாள் கிருஷ்ணனா வந்ததுக்கு அப்ப இந்த பாட்டுல கிருஷ்ணனையே கருமாணிக்கம்னு சொல்லிட்டார் நம்மாழ்வார். எதுக்கு அந்த கருமாணிக்கம் வந்தான்னா ஆயர் குலத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் மோட்சம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தான். நன்னா ஆசையெல்லாம் மட்டும்தான் வந்த வந்துட்டு கடைசியா என்னாச்சுன்னா உன்னால நாங்க கட்டதான் பட்டு இருக்கோம், அதனால நின்தன்பால் நதிவே படுவோம் என்றும் ஆய்ச்சியோமே. கடைசியில ஆய்ச்சிகளை நதிவுபடுத்தி கட்டப்படுத்திட்டு நீ பாட்டுக்கு எங்களை விட்டுட்டு போகலாமா என்று ஆய்ச்சிகள் புலம்புகிறார்கள். கிருஷ்ணன் என்ன பண்ணிடுறான், ராசலீலைன்னு கோபிகைகளோடு நடனமாடுகிறான். யமுனைக்கரை தோட்டம் கன்னிப்பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே மாலை இடம் காற்று பாடி வரும் காற்று எதிரும். நான் சொன்னதுதான் கரெக்ட். கங்கை கரை இல்ல யமுனை கரை தான். அதனால யமுனை கரை தோட்டம் கன்னிப்பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே மாலை நேரம் இலையுதிர் காலம் மரத்தடியில கிருஷ்ணன் நின்று சத்துவதயமானவரை குழல் முதுகிறான். கோபிகைகள் எல்லாம் நாடி ஓடி வருகிறார்கள். அவர்களோடு நாட்டியம் ஆடினான். நாட்டியம் ஆடிட்டு இருக்கும்போது திடீர்னு கிருஷ்ணன் மறைஞ்சுடுறான். கோபிகைகள் அப்படியே துடித்தார்களாம். கண்ணனை பிரிந்து எப்படியாவது கிருஷ்ணன் பக்கத்துல வரணும், அதுக்கு என்ன வழின்னு சிந்தித்தார்கள். அப்பதான் ஒரு முடிவெடுக்கிறார்கள். பகவானுடைய நாமத்தை நாம பாடினோம்னா கூட்டமா இருந்து பகவான் நாம பாடினோம்னா பகவானுக்கு இருப்பு கொள்ளாது, அவனால் வராமல் இருக்க முடியாது. அதனால எல்லோரும் ஒன்று சேர்ந்து கோபிகா கீதம் ஜெகதி தேவிகம் ஜன்மனா பிரகணா ஸ்வகதீந்திரா சஸ்வதத்ரஹி தனித திருஷ்யதாம் திக்ஷுதாரகா உருகி உருகி கிருஷ்ணனை அழைத்தார்கள். அவர்கள் முன்பு தோன்றினான். எப்படி தாசா மாவீர சௌரிகி ஸ்மயமான முகாம்புஜகா பீதாம்பரதர ஸ்ரவி சாட்சா மன்மத மன்மதகாது பேரழகனாக தோன்றினான். அது கருமாணிக்க சுடராக ஒளி வீசியதுன்னு ஆழ்வாருடைய அனுபவம். எவ்வளவு பாட்டாச்சு? 12. ஏன்னா டாக்டர்கள்லாம் மேக்ஸ்ல வீக்கு, அதனால கண்டென்ட் என்னது கவுண்ட் உங்களுக்கு 12 பாட்டு ஓகே. அடுத்து 13வது பாசுரம். இதுவும் திருவாய்மொழியில 7ஆம் 10ல 6ஆம் திருவாய்மொழியில 5வது பாசுரம். 7, 6, 5 திருவாய்மொழியில என்னுடைய கோவலனே என் பொல்லா கருமாணிக்க வேண்டும். இதுவரை நல்லா தானே பாடினார், இப்ப பொல்லா பாடினார். நம்மாழ்வார் பெருமாளை பார்த்து என் பொல்லா கருமாணிக்க வேண்டும். அவர் என்ன பொல்லாத பெருமாளா? இந்த பொல்லாதங்கிறத எதிர்மறை இலக்கணமாக கொள்ள வேண்டும். நம்மள ஈடு வியாக்கியானத்துல 2 அர்த்தம் காட்டியிருக்கார் பொல்லாங்கிறதுக்கு. ஒரு அர்த்தம் என்ன காட்டுறாருன்னா, ஒரு அர்த்தம் வந்து எதிர்மறை இலக்கணம். இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றார், பொல்லானா குற்றம் இல்லாதன்னு அர்த்தம். ஏன்னா தமிழ்ல பொல்லுதல்னா துளை ஓட்ட போடுறதுன்னு அர்த்தம். பொல்லா மாணிக்கம்னா ஓட்டை இல்லாத மாணிக்கம்னு அர்த்தம். ஏன்னா சில பேர் ரத்தன கல்லுன்னு கொடுப்பாங்க, கல்லுன்னு பார்த்தா தொலை விழுந்திருக்கும். அப்படின்னா பொல்லா கருமாணிக்கம்னா பொல்லாத வயல்டு குரூவல் அப்படிலாம் அர்த்தம் இல்லை. பொல்லானா துளை விழாதன்னு அர்த்தம். இன்னொரு முதல் அர்த்தம் ரொம்ப சுவையா காட்டுறாரு, எதிர்மறை இலக்கணம் தான். அதாவது இது அடிக்கடி பயன்படுத்துவாங்க. ஒரு வார்த்தை நீங்க மேலோட்டமா சொல்லும் போது அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், ஆனா கொஞ்சம் ஆண்டு பாத்தீங்கன்னா அதுக்கு நேர் எதிர் அர்த்தம் இருக்கும். இங்க பொல்லானா நல்லன்னு அர்த்தமா, பொல்லா கருமாணிக்கம்னா ரொம்ப நல்ல கருமாணிக்கம். பொல்லானா நல்லன்னு அர்த்தம்.
அர்த்தம் சொல்றார். புரியறதுக்காக உதாரணம் சொல்றேன். ஒரு ஊர்ல ஒருத்தர் அவருக்கு நண்பர் வந்து அவர்கிட்ட என்னுடைய பேரனுக்கு காது குத்து விழா வச்சிருக்கேன், நீங்க அவசியம் வந்து பங்கேற்கணும்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த நண்பரும் அவசியம் வரேன்னு சொல்லிட்டாரு. அந்த காது குத்து விழா அன்னைக்கு இவர் கிளம்புறார் நண்பர் வீட்டுல. நண்பரோட பேரனுக்கு காது குத்து. ஒரு மனைவி கேட்டாங்க, எங்க போறீங்கன்னு. அதான் உங்களுக்கு தெரியாதம்மா, என் நண்பன் வந்து சொல்லிட்டு போனா பேரனுக்கு காது குத்துன்னு போறேன். போகக்கூடாதுன்னு. ஏமா நல்ல காரியத்துக்கு போறேன், போகக்கூடாதுங்கிறிய. அந்த அம்மா சொன்னாங்க, அவங்க வீட்டுல உள்ள அந்த பெண்மணி என்ன வந்து கூப்பிட்டாங்களா, பெண்கள் அதை எதிர்பார்ப்பாங்க. அந்த மாமா இவரை கூப்பிட்டா அவங்க போக மாட்டாங்க. அந்த வீட்டு அம்மணி வந்து இந்த வீட்டு அம்மனியை கூப்பிடணும். அந்த மாதிரி என்ன கூப்பிடலையே, என்ன கூப்பிடாத போது நீங்களும் போகக்கூடாது, நானும் வரமாட்டேன். இது என்னமா அநியாயமா இருக்கு, என்ன கூப்பிட்டா நான் போயிட்டு வரேன். அப்படியா, என்ன அவங்க வீட்டம்மா வந்து என்ன கூப்பிடல, அந்த வீட்டம்மா என்ன கூப்பிடாதப்போ நீங்க போறேங்கிறீங்க, போங்க போய் விஷத்தை சாப்பிடுங்க அப்படின்னு. இதுக்கு நீங்க தான் அர்த்தம் சொல்லணும். போங்க போய் விஷத்தை சாப்பிடுங்க. இந்த வார்த்தை எங்க இருக்கு தெரியுமா? ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யத்துக்கு சுத பிரகாசிக்கைன்னு ஒரு கமெண்ட்ரி நடாதுரம்மாள் அருளியது. அந்த சுத பிரகாசிக்கையில ஸ்ரீபாஷ்யத்தை விளக்க இந்த உதாரணம் சொல்றார். கச்ச விஷம் புக்ஷ்வ சான்ஸ்கிரிட்ல. போங்க போய் விஷத்தை சாப்பிடுங்க அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? போங்கன்னா விழாவை போய் நல்லா சிறப்பிச்சுட்டு வாங்கன்னு அர்த்தம். போனா தொலைச்சிருவேன்னு அர்த்தம். அங்க போங்கன்னா போகக்கூடாதுன்னு அர்த்தம். கரெக்ட் தானே? போங்க நல்லா அப்படின்னா என்ன அர்த்தம்? போகாதேன்னு அர்த்தம். போய் விஷத்தை சாப்பிடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? போய் நன்று சாப்பிடுவான்னு அர்த்தம். நீங்க டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா விஷம்னா பாய்சன், நஞ்சுன்னு அர்த்தம். இந்த அம்மா டிக்ஷனரியில விஷம்னா எது வீட்டுக்கார வீட்டு சாப்பாடுன்னு அர்த்தம். அப்ப அந்த விஷயத்துக்கே அர்த்தம் வேற. அது போல இதை எதிர்மறை இலக்கணம்னு சொல்லுவாங்க. அதனால போங்க போய் விஷத்தை சாப்பிடுங்கன்னா நீ போகக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். அது போல பொல்லா கருமாணிக்கம்னா நல்ல பொல்லா கருமாணிக்கம்டா நீ அப்படின்னா ரொம்ப நல்ல கருமாணிக்கமாக இருக்கிறாய்னு அர்த்தமா. இன்னும் சில உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த கொடிய விஷமுள்ள ஒரு பாம்பு இருக்கு, அதுக்கு என்ன பேரு? நல்ல பாம்புன்னு பேரு. அங்க நல்லன்னா பொல்லாத அர்த்தம். அது பொல்லாத பாம்பு, அது கடிச்சா அவ்வளவுதான். ஆனா அதுக்கு பேர் நல்ல பாம்புன்னு வச்சிருக்காங்க. மகாவிருட்சம்னா என்ன? விருட்சம்னா மரம், கரெக்டா? விருட்சம்னா மரம். மகாவிருட்சம்னா கள்ளி செடி. ஒன்றுத்துக்கும் உதவாத மூணையும் நினைச்சு பாருங்க. மலை நாம பார்த்துப்போம், ஆனா அது கல்லாலான மலையா இருக்கும். அதுவே ஒரு மாணிக்கத்தாலான மலையா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாணிக்கமே கருப்பு கலர்ல இருந்தா அப்ப கலர் கருப்பா இருக்கணும், மதிப்புல மாணிக்கமா இருக்கணும், உயரத்துல மலையா இருக்கணும். அப்படி கருமாணிக்க மலையா பெருமாள் இருக்காரு. அந்த மாணிக்க மலையில, கருமாணிக்க மலையில தாமரைகள் பூத்திருந்தா எப்படி இருக்கும்? அழகா இருக்கும். அது போலதான் அவருடைய 2 கண்களும் கருமாணிக்க மலை திருமேனியில 2 கண்கள் தாமரை போல பூத்திருக்கான். திருமார்பு தாமரை போல பூத்திருக்கான். அவருடைய திருவாய் தாமரை போல பூத்திருக்கான். கைகள் தாமரை போல பூத்திருக்கான். உந்தி தாமரை போல பூத்திருக்கான். திருவடி தாமரை போல பூத்திருக்கான். அப்போ மொத்த திருமேனி ஒரு கருமாணிக்க மலை. அதிலே பூத்த தாமரைகள் போல திருக்கண், திருவாய், திருமார்பு, திருக்கரம், உந்தி, திருவடி இதெல்லாம் அதில் பூத்த தாமரை போல் இருக்கிறது. அப்படின்னா அவன் திருமேனி எவ்வளவு அழகு. இது நம்மாழ்வாருடைய அனுபவம். எவ்வளவு பாட்டு 14 ஆயிடுதா? ஆனா இந்த இடத்துல வியாக்கியானத்துல ஒரு சுவை இருக்கு. இந்த அழகு பெருமாளுக்கு எப்படி வந்தது? திருமேனி பார்த்து, ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொருள் நீங்க உலகத்துல பார்த்திருக்கவே முடியாது. இந்த குதிரை கொம்பு, ஆகாய தாமரைலாம் சொல்லுவாங்க. எங்கேயாவது ஆகாயத்துல தாமரை இருக்குமா? குதிரைக்கு கொம்பு இருக்குமா? அது போலதான் இந்த இடத்துல என்ன சொல்றோம், இவர் வந்து பெரிய மலை, அந்த மலை மாணிக்கத்தால் ஆனது. அந்த மாணிக்கம் கருப்பு கலர்ல இருக்கு, அதுல தாமரை எல்லாம் பூத்து இருக்கு. இந்த மாதிரி ஆகுமா? எதனால ஆச்சுன்னா இந்த இடத்துல நம்மள வீட்டுல வியாக்கியானம் பண்றார், பெருமாள் சாமானியமா தான் இருந்தாராம். ஆனா திருக்குறுக்கு ஒரு ஆழ்வார் திருநகரிக்கு வந்து நம்மாழ்வாரை ஆற தழுவி நம்மாழ்வாரோடு கலந்தாராம். நம்மாழ்வாரோடு கலந்த மகிழ்ச்சியில பெருமாளுக்கு திருமேனி அழகு கூடி இப்படி அழகனாக ஆனார். அப்ப அவர் கருமாணிக்கம் ஆனதுக்கே நம்மாழ்வார் தான் காரணம். ஆழ்வாரோடு சம்பந்தம் ஏற்பட்டதால், ஆழ்வாரோடு கூடியதால் பகவான் இந்த அழகை பெற்றான்னு நம்மளுடைய வீட்டுல ரசிக்கிறார். அடுத்து 15வது பாசுரம். இது எங்கன்னா திருவாய்மொழியில 8ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழி 11வது பாசுரம். 8, 8, 11. அருளப்பட்ட சடகோபன் 1000த்துள் இப்பத்தால் அருளி அடிக்கீழ் இருத்தும் நம் அண்ணல் கருமாணிக்கமே. இந்த பாட்டுல ஆழ்வார்
இந்த கருமாணிக்க பெருமாளுக்கு நம்மாழ்வாரை ரொம்ப பிடிக்குமா. அதனால யாரெல்லாம் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை ஓதிக்கொண்டு அவர்கிட்ட வராரோ எல்லாரையும் அப்படியே பிடிச்சி திருவடிக்கு கீழே உட்கார வச்சு அவர்கள் அத்தனை பேர் தலையிலும் திருவடியை பதித்து கருமாணிக்க பெருமாள் அனுகிரகம் பண்ணிடுவார். அதனால நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவர்களை தன் திருவடிக்கு கீழ் வைத்து அனுகிரகம் பண்ணக்கூடியவன் கருமாணிக்கம். இது 15வது பாசுரம். அடுத்து 16. இது திருவாய்மொழியில 8ஆம் 10 9ஆம் திருவாய்மொழி முதல் பாசுரம் 8, 9, 1. கருமாணிக்க மலை மேல் மணித்தடம் தாமரை காடுகள் போல் திருமார்பு வாய் கண் கை உங்கி கால் உடை ஆடைகள் செய்யலாம். இந்த பகவான் எப்படி இருக்காரா? கருமாணிக்க மலை போல், ஏற்கனவே சொன்ன அதே உதாரணம் தான். கருமாணிக்க மலை மேல் பெரிய மலை, அந்த மலை மாணிக்கத்தால் ஆயிருக்கு, அந்த மாணிக்கம் கருப்பு கலர்ல இருக்கு. அந்த மலையில பார்த்தா மணி தடம், அழகான அகலமான தாமரை காடுகள் போல் தாமரை காடு பூத்திருக்கான். என்னன்னா திருமார்பு வாய் கண் கை உந்தி கால் உடையாடைகள் செய்யவிரான். அத்தனையும் தாமரை பூத்தது போல் இருக்கு. எல்லாம் ஓகே. ஆனா இந்த இடத்துல வியாக்கியானம் பண்றார் நம்மளுடைய வீட்டுல, ஏன் பெருமாள் இப்படி கருமாணிக்கமா இவ்வளவு அழகோடு இருக்காரு? அதுக்கு நம்மளுடைய வீட்டுல ரொம்ப சுவையா ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அது பக்கத்துல மகாலட்சுமி தாயார் இருக்கார். இங்கேயே சன்னதியில பாருங்களேன், ஸ்ரீதேவி பூதேவின்னு 2 பேரும் தாயார் பெருமாளுக்கு பக்கத்திலேயே எழுந்து இருக்கார். அந்த தாயார் தான் பெருமாள்கிட்ட சொல்றானா, உங்களோட திருமேனி அழகா அடியார்களுடைய அனுபவத்துக்கு கொடுங்கோன்னு. அதனால பெருமாள் என்ன பண்ணாரா, என் திருமேனி அடியார்கள் நன்னா அனுபவிக்கணும், இதோ இந்த மொத்த அழகையும் காட்டுகிறேன்னு கருமாணிக்கமாக வந்து திருமேனியில் தாமரைக்காடு பூத்தது போல மொத்த அழகையும் நம் அனுபவத்துக்கு என்று தருகிறார். இது ஜிதந்த ஸ்தோத்திரம்னு பகவானை பத்தி ஒரு துதி இருக்கு. அந்த துதிக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானமும் பண்ணியிருக்காரு. அது சொல்றது பெருமாளை பார்த்து, நதே ரூபம் நச்சாகாரா நாயுதானி நச்சாஸ்பதம் ததாபி புருஷாகாரா பக்தானாம் துவம் பிரகாசசே. பகவானே, உனக்கு வடிவம் இருக்கு, அதை நீ உனக்குன்னு வச்சுக்கிறது இல்லை. அது போல உனக்குன்னு திருமேனியும் நீன்னு வச்சுக்கிறது இல்லை. உனக்குன்னு ஆயுதம் இருக்கு, அதுவும் உன்னுடையது இல்லை. உனக்குன்னு ஆபரணம் இருக்கு, அதுவும் ஒண்ணுது இல்லை. உனக்குன்னு ஒரு இருப்பிடம் இருக்கு, அதுவும் ஒண்ணுது இல்லைங்கிறது. இதெல்லாம் ஒரு துதியா? துதியதான். நதே ரூபம், உன்னுடைய வடிவம் உனக்கில்லை. நச்ச ஆகாரகா, உன்னுடைய திருமேனி உனக்கில்லை. நாயுதானி, உன்னுடைய ஆயுதம் உனக்கில்லை. நச்ச ஆஸ்பதம், அதுவும் உனக்கில்லை. உன் இருப்பிடமும் உனக்கில்லை. என்னது இது? புரிஞ்சுதா? புரியலையா? எல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டாங்கிறார். அதாவது பெருமாள் என்ன பண்றாரா, அவருடைய திருமேனிய பக்தர்களுக்கு கொடுத்துடுறாரா, ஆயுதங்களை பக்தர்களுக்கு கொடுத்துடுறாரா, ஆபரணங்களை பக்தர்களுக்கு கொடுத்துடுறாரா, பிரசாதம் கூட. இப்போ இன்னைக்கு நிறைய பக்தர்கள் வந்திருக்காருன்னா பெருமாள் 20 படி பிரசாதம் அமுது செய்வார். இல்ல இன்னைக்கு பக்தர்கள் கம்மியா இருக்காங்க, பரவாயில்ல நானும் கம்மியா பிரசாதம் அமுது செய்யறேங்கிறார். அப்போ பக்தர்கள் எவ்வளவோ அதை பொறுத்து பெருமாளுக்கு பிரசாதம், பக்தர்கள் எவ்வளவு பேர் வராளோ அதை பொறுத்து பெருமாளுக்கு மாலை. அப்ப எல்லாமே பக்தனுக்கு ஏற்றபடி தன்னை அமைத்துக் கொள்கிறான். இன்னும் புரியாமல சொல்லணும்னா ஒரு நகைச்சுவையில சொல்றாரு பாருங்க, மாப்பிள்ள அவர் தான், ஆனா அவர் போட்டிருக்க ட்ரெஸ் என்னதுன்னு. பெருமாள் அவர் தான், ஆனா அவர் போட்டிருக்க ட்ரெஸ் என்னது, மாலை என்னது, ஆயுதம் என்னது, எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துடுறோம். அப்ப அந்த கருமாணிக்க திருமேனியும் அதில் பூத்த தாமரை காடுகளும் மொத்தமா பிராட்டி லட்சுமி சொல்லிட்டாராம், பக்தர்களுக்கும் கொடுக்கணும். அதனால பெருமாள் சொல்றாரா, மாப்பிள்ள நான் தான், ஆனா எல்லாமே பக்தர்களோடு சொல்லிக் கொடுத்தவன் என்று இது நம்மளுடைய வீட்டுல ரொம்ப ரசிச்சு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. இது 16வது பாசுரம். அடுத்து 17வது பாசுரம் திருவாய்மொழியில 9ஆம் 10 5ஆம் திருவாய்மொழி 7ஆம் பாசுரம் 957. கூட்டுண்டு நீங்கிய கோல தாமரை கண் செவ்வாய் வாட்டமில் என் கருமாணிக்கம் கண்ணன் மாயன் போர். இது வந்து நம்மாழ்வார் ரொம்ப வருந்தி பாடுறார். இந்த கருமாணிக்க பெருமாள் என்ன பண்ணாரா, நம்மாழ்வாரோடு வந்து கலந்துட்டாராம். வந்து கலந்துட்டு பிரிச்சு போயிடுறார் நம்மாழ்வார். பராம்பூஷ நாயகியாக நம்மாழ்வார் இங்க தவிச்சிட்டு இருக்காரு. அந்த பராம்பூஷ நாயகி வாடுகிறாள் பகவானை பிரிந்து. ஆனா பகவான் வாட்டமே கருமாணிக்கம் என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் என்னோடு கூடிய அந்த அழகு மட்டும் நல்லா குறையாம வாட்டமே இல்லாத கருமாணிக்கமா அவர் என்ன வாட்ட சாட்டமா வாட்டம் இல்லாம இருக்கிறார். நான் அல்லவோ அவரை பிரிந்து வாடுகிறேன், அந்த கருமாணிக்கத்தை எப்போது வந்து கூட போகிறேனோ என்று ஆழ்வார் துடிக்கிறார். அது 17வது பாசுரம். அடுத்து 18 திருவாய்மொழியினுடைய நிறைவு பதிகம் 10ஆம் 10 10ஆம் திருவாய்மொழி முனியே நான் முகனே முக்கண்ணப்பா. அந்த 10:10 முதல் பாசுரம், முனியே நான் முகனே முக்கண்ணப்பா என் பொல்லா கனிவாய் தாமரை கண் கருமாணிக்கமே என் கழ்வா.
கருமாணிக்கமே என் கல்வான்னார். என்ன பண்றாருன்னா, இந்த கருமாணிக்க திருமேனியோடு பெருமாள் வந்து கல்வன்னா திருடன்னு அர்த்தம். என்ன மொத்தமா திருடிட்டு வேண்டியது நியாயமா? என் உள்ளத்தை மொத்தமாக கருமாணிக்க பெருமாளாக வந்து திருடி சென்றாயே என்று பாடியிருக்கிறார் அம்மாழ்வார். அதற்கு மேல அதே திருவாரூரில 3வது பாசனம், இதான் ஃபைனல். மொத்தம் எவ்வளவு பாட்டுக்கிறோம்? 19. இப்ப இது 19வது பாசனம். மொத்தம் ஆழ்வார்கள் 19 பாட்டுல கருமாணிக்கம்னு பாடியிருக்கிறார்கள். திருமங்கை ஆழ்வார் 3, ஆண்டாள் 1, நம்மாழ்வார் 15. இப்ப நம்மாழ்வார் பாடிய ஃபைனல் கருமாணிக்கம் 10ஆம் பத்து, 10ஆம் திருவாய்மொழி, 3வது பாசுரம். பூவிக்குள்ளாய் வந்தந்தோ என் பொல்லா கருமாணிக்கமே ஆவிக்கோர் பற்று கொம்பு நின்னலால் அறிகின்றேன் யான் என் பொல்லா கருமாணிக்கமே. மறுபடியும் பொல்லா வந்துருச்சு. இங்க எதுக்கு பொல்லாத? இங்க நம்மள வீட்டுல வியாக்கியானம் பண்றார் நம்மாழ்வார். இதுவரை 18 முறை பெருமாளை கருமாணிக்கம் கருமாணிக்கம் கூப்பிட்டாரு இல்லையா? இப்போ நம்மாழ்வார் இந்த 10ஓட மோட்சம் போற பூர்த்தி பண்ணிட்டு இப்பதான் ஆழ்வார் யோசிச்சானா, அதிகமான தடவை பெருமாளை கருமாணிக்கம் கருமாணிக்கம்னு சொல்லிட்டேனே, இந்த அழகை பார்த்து யாராவது திருட்டி போட்டுட்டா என்ன பண்றது? அதனால என்ன பண்ணாரா, திருட்டி கழிக்கிறதுக்காக ஐயா ஒரு பொல்லாத கருமாணிக்கம்னு ஒண்ணு எழுதி வச்சுட்டாங்க. திருட்டி போட்டா இருக்கட்டும், யாரும் பெரும். அதனால இங்க நம்மாழ்வார் பெரியாழ்வாரா மாறிட்டார். அதனால பொல்லா கருமாணிக்கம். சில அம்மாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, குழந்தை வந்து ரொம்ப நல்லா ஸ்கூல்ல படிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை போய் வெளியில சொன்னா ஐயோ பையன் நல்லா படிக்கலாம்னு யாராவது திருட்டி போட்டா என்ன பண்ண, ஐயோ என் பையனுக்கு உடம்பே சரியில்லை, அவனே சொன்ன பேச்செல்லாம் கேட்க மாட்டேங்கிறான், ஒரே வியாதி, படுத்துட்டு இருக்கான், ரொம்ப படுத்துறான், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு வெளியில சொல்லுவாங்க. வெளியில சொல்றது எதுக்குன்னா, பக்கத்து வீட்டு அம்மா தன் குழந்தை மேல திருட்டி போடக்கூடாதுன்னு. அது போல நம்மாழ்வார் கருமாணிக்க பெருமாளை தன் குழந்தையா பார்த்தாரா, யாராவது திருட்டி போட்டுட்டா என்ன பண்றது? சீச்சி நீங்க எல்லாம் ஏதோ கருமாணிக்கம் நினைச்சுடாதீங்க, அது பொல்லா கருமாணிக்கம், உங்களுக்கு போட்டாருன்னு சொல்லி என் பொல்லா கருமாணிக்கமே என்று பாடிவிட்டார். 19 பாட்டு ஆச்சா? 19ஓட நீங்க ரவுண்ட் ஆகாத. எத்தனை வந்தா ரவுண்ட் ஆகும்? 20. நமக்கு எல்லாமே ஒரு ரவுண்ட் நம்பர் வேணும் இல்லையா? அதனால அந்த 20வது கம்ப்ளீட் பண்ணவர் யாருன்னா ஆளவந்தார். கரியமாணிக்கம் பத்தி ஆளவந்தார் ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்காரு சான்ஸ்கிரிட்ல. அதை சேர்த்தா 20 ஆயிடும். அது எங்கன்னா, ஆளவந்தார் காஞ்சிபுரத்துக்கு எழுந்துள்ளார். அப்போ ராமானுஜர் யாதவ பிரகாசரிடம் பாடம் பயின்று வந்த தருணம். காஞ்சிக்கு சென்ற ஆளவந்தார் திருக்கச்சி நம்பிகள்கிட்ட விசாரித்தார், ஊர்ல ஏதாவது விசேஷம் உண்டா? திருக்கச்சி நம்பிகள் சொன்னாரா, ஆமா இளையாழ்வார்னு ஒரு சிறுவன் இருக்கார் ஊர்ல. யாரு இளையாழ்வார்னா யாரு? ராமானுஜர், உங்களுக்கே தெரிஞ்சு. அந்த இளையாழ்வார் யாதவ பிரகாசத்தை பாடம் படிக்கிறார். குருவை மிஞ்சின சிஷியனா இருக்காரு. ஊர்ல எல்லாரும் வியந்து போறாங்க. அந்த குரு யாதவ பிரகாசர் தப்பு தப்பா அர்த்தம் சொல்றாரு. நம்ம இளையாழ்வாருங்கிற அந்த சிஷியர் தான் எல்லாம் சரியா சொல்றாரு. எல்லாரும் ரொம்ப பெருமைப்படுறோம். ஆளவந்தார் சொன்னார், அந்த இளையாழ்வாரை நான் பார்க்கணுமே, அவசியம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு செல்கிறார்கள். பெருமாளை சேவிக்க தான் போறாங்க. காஞ்சிபுரத்துல ஒரு கரியமாணிக்க வரதர் சன்னதி இருக்கு. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் சன்னதியை அப்படி பிரதட்சணமாக போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா அங்க கரியமாணிக்க வரதர் சன்னதின்னு இருக்கும். அந்த கரியமாணிக்க வரதர் முன்னாடி ஆளவந்தாரும் திருக்கச்சி நம்பிகளும் நிற்கும்போது யாதவ பிரகாசர் தன் கோட்டியோடு கோவிலுக்குள்ள வர. அப்ப திருக்கச்சி நம்பி ஆளவந்தார்ட்ட சொன்னாரா, இதுதான் யாதவ பிரகாச கோஷ்டி. உடனே ஆளவந்தார் அவர் யாருன்னு கேட்டார். அவர் தான் யாரு? இளையாழ்வார் ராமானுஜர். சொன்னீங்களே, அப்ப ராமானுஜர் யாருன்னு கேட்டார். அப்போ திருக்கச்சி நம்பிகள் ராமானுஜர் அடையாள காட்சி சொல்றாங்க. அது ஒரு நெடுகி சிவந்து வலியராய் ஆஜானுபாகுவாகி வருகிறவர் தான் இளையாழ்வார். நமக்கெல்லாம் எம்பெருமானார நேர்ல சேவிக்கிற பாக்கியம் கிடைக்கல. ஆனா இந்த வார்த்தையை வச்சு புரிஞ்சுக்கலாம், எம்பெருமானார் இப்படித்தான் இருந்திருப்பாரோ கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. திருக்கச்சி நம்பிகள் சொல்ற நெடுகி அவருங்க நல்ல உயரம், சிவந்து நல்ல ரோஸ் கலந்த சிவப்பு நிறம், வலியராய் கட்டுக்கோப்பான திருமேனியோடு ஆஜானுபாகுவாகி முழங்கால் வரை நீண்ட கையோடு அங்க ஒருத்தர் கராக்காரங்க, அவர் தான் இளையாழ்வார். ஆளவந்தார் பார்த்தாரா, முதல்வன் இவன் தான் முதல்வன், இனி இந்த சம்பிரதாயத்தை இவன் தான் ரட்சிக்க போகிறான், உலகத்துக்கு யுக புருஷனாக இருந்து வழிகாட்ட போகிறவன் இவன் தான் என்று தன் கண்குளிர ஆளவந்தார் ராமானுஜரை கட்டாட்சித்து விட்டு கரியமாணிக்க வரதரை பார்த்து ஒரு ஸ்லோகம் சொன்னார். கரியமாணிக்க வரதா, இந்த ராமானுஜரை ஸ்ரீரங்கத்துக்கு கொடுத்துரு, வைணவநெறிக்கு கொடு. இவர் இப்ப யாதவ பிரகாசத்தை பாடம் பயில்கிறார், இவரை எனக்கு தெரியா. கரியமாணிக்கனை பார்த்து அந்த வரதனை பார்த்து ஆளவந்தார் சொன்ன ஸ்லோகம், யஸ்ய பிரசாத கலையா, நம்பர் 20 போடுவோம். ஆளவந்தார், யஸ்ய பிரசாத கலையா வதிரஸ்னோதி பங்கு பிரதாவதி ஜவேன சமக்தி முகா அந்த பிரபஷ்யதி சுதம் லபதே சமங்க தம் தேவதேவ வரதம் சரணம் கதோஸ்மி. எந்த கரியமாணிக்க வரதன் அனுகிரகம் பண்ணால் கண் தெரியாதவன் பார்க்க தொடங்குவானோ, காது கேளாதவன் கேட்க தொடங்குவானோ, பேச முடியாதவன் பேச தொடங்குவானோ, நடக்க முடியாதவன் நடக்க தொடங்குவானோ, பிள்ளை இல்லாதவள் பிள்ளை பெறுவாளோ, அந்த பகவானை சரணடைகிறேன். இதெல்லாம் எதுக்கு சொன்னார்?
இதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு. ராமானுஜர் யாதவ பிரகாசத்துல இருக்கார். அதனால இங்க பாக்கிறதுக்கே ஒண்ணும் இல்லைன்னு கண் தெரியாதவர் போல இருக்காராம். கரியமாணிக்க பெருமாளை நீ மட்டும் அனுகிரகம் பண்ணி ராமானுஜரை ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பினால் கண்டோம் 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 கண்ணுக்கு நீங்க கண்டோம்னு பெருமாளுக்கு அடியார்களையும் ஜம்முன ராமானுஜரை கண்டு ரசிப்பார். அதனால ராமானுஜரை எனக்கு கூடுது. ரெண்டு காது கேளாதவர் கேட்க தொடங்குவாரோ. யாதவ பிரகாசர் தப்பு தப்பா அர்த்தம் சொல்றார். ராமானுஜர் காதலியே வராம இருக்கார். நீ மட்டும் ஒரு ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பி வச்சிருந்தா செவிக்கிரிய செஞ்சொல்லான ஆழ்வார் பாசுரங்களை கேட்டு மகிழ்வார். இப்போது ராமானுஜர் யாதவ பிரகாசர்கிட்ட எதுவும் பேசாம இருக்கார். இதே ராமானுஜர் உன்னருளால் ஸ்ரீரங்கம் வந்தா நிறைய உபன்யாசம் காலக்ஷேபங்கள் சாதித்து பேச தொடங்குவார். இப்போ ராமானுஜர் ஒரு இடத்துல முடங்கி கிடக்கார். ஸ்ரீரங்கம் வந்தா நிறைய யாத்திரைகள்லாம் போய் சம்பிரதாயத்தை பரப்புவார். இப்போது ராமானுஜர் பிள்ளைகளாகிய சிஷ்யர்கள் ஞானபுத்திரர்கள் இல்லாமல் தனித்திருக்கிறார். ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார் குரத்தாழ்வான், முதலியாண்டான், நடாதுகாழ்வான், எவ்வார், இடையவில்லி ஆச்சான், இன்னும் எத்தனை எத்தனை சிஷ்யர்கள் கிடைக்க போறார். அதனாலதான் பார்வை இல்லாதவன் பார்க்க தொடங்குவான், காது இல்லாதவன் கேட்க தொடங்குவான், பேச முடியாதவன் பேச தொடங்குவான், நடக்க முடியாதவன் நடக்க தொடங்குவான், பிள்ளை இல்லாதவள் பிள்ளை பெறுவாள். அஞ்சையும் சொல்லி அரியமாணிக்கமே காத்தவிட வேண்டும் ஆழ வந்தாலும் பிரார்த்தித்திருக்கிறார். இப்படி 20 இடங்களிலே நம்முடைய ஆழ்வார் ஆச்சாரியர்கள் கருமாணிக்கம் 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 என்று கருமாணிக்கமாகிய பகவானை இன்னும் நிறைய இருக்குனாலும் நமக்கு அவகாசம் 60 நிமிஷங்கிறதுனால 60ல் 20 ஒருத்தர் கேட்டார் 60 20 வெல்லுமா உலகிலேன்னு கேட்டார். ஆமா, இந்த 20 60 ஜெயிச்சிடும். ஏன்னா இந்த 20ம் நம்ம ஆழ்வார் ஆச்சாரியர்கள் கொண்டாடி இருக்கிறதுனால 60 நிமிடங்களை இந்த 20 வென்று விட்டது. 60 20 வென்று விட்டது. அப்படிப்பட்ட கருமாணிக்க பெருமாள் அவரையே ஒரு மணி, நீல மணிங்கிறோம். இந்த பெருமாளுக்கும் மணிக்கும் அத்தனை ஒத்துமை இருக்கு. அதை சொல்லி பூர்த்தி பண்ணிடுறேன். முதல் விஷயம், இந்த மணி விலை உயர்ந்த மணி ரத்தனம்லாம் இருக்கு பாருங்க, அது ஒருத்தருக்கு கிடைச்சதுன்னா முதல் விஷயம் தூக்கம் போயிடும். மணி கிடைச்சிருக்குன்னா தூக்கம் போயிடும். மணி மணி இது வந்தாலும் அவ்வளவுதான். அடுத்து இன்கம் டாக்ஸ் எவ்வளவு, அது என்ன 12 லட்சமா, அதுக்கு மேல டாக்ஸா. இப்பெல்லாம் பொண்ணுங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்னா இன்கம் டாக்ஸ் கட்டுற மாப்பிள்ளை வேணுங்கிறாங்க. ஏன்னா 12 லட்சம் வருஷம் சம்பாத்தியம் வரைக்கும் டாக்ஸ் இல்லை. அதனால இன்கம் டாக்ஸ் கட்டுற மாதிரி மாப்பிள்ளை இருந்தா நல்லா இருக்கும், சௌக்கியமா இருக்குங்கிறாங்க. அப்போ ஒரு மணிங்கிறது கையில வந்துருச்சுன்னா அதோட நிம்மதி போயிடும். அது போலதான் பெருமாள் வந்தாருன்னா நிம்மதி போகாது, தூக்கம் போயிடும், அறியாமைங்கிற தூக்கம் போயிடும். அப்ப இந்த மணி வந்ததுன்னா உலகியல் தூக்கம் போயிடும். பெருமாள்ங்கிற மணிவண்ணன் கருமாணிக்கம் கிடைச்சிட்டா அறியாமைங்கிற தூக்கம் போய் ஞானம்ங்கிற விழிப்பு எப்போதும் தெளிவாக விழித்துக் கொண்டிருப்போம். இது முதல் ஒற்றுமை. இரண்டாவது ஒற்றுமை, இந்த மணிங்கிறது விலை மதிக்க முடியாததுதான். ஆனா ஓனருக்கு கட்டுப்படும். முந்தானையில கூட முடிஞ்சுன்னு போயிடலாம். பெருமாளும் ரொம்ப உயர்ந்தவர் தான், ஆனா அடியார்களுக்கு கட்டுப்படுவார், நாம சொன்னபடி எல்லாம் கேட்பார். 3, நல்ல மணினா எங்க கிடைக்கும்னா ஒண்ணு கடல்ல கிடைக்கும், இல்ல மலையில கிடைக்கும். மலையில போய் வாங்கணும், இல்ல கடல்ல போய் முத்து குடிச்சு நம்ம தூத்துக்குடி பக்கம் போய் வாங்கணும். பெருமாள் எப்படின்னா அவரும் மலையில தான் கிடைப்பார். திருமலை, திருமாலையூர் ஜோலைமலை, இப்படிப்பட்ட மலைகள்ல கிடைப்பார். இல்ல பார்க்கடல், கடற்கரை, இது போன்ற இடங்கள் எல்லாம் கிடைப்பார். அடுத்து 3வது ஒற்றுமை. 4வது ஒற்றுமை, ஒருத்தருக்கு மணி கிடைச்சதுன்னா அவருக்கு ரொம்ப பெருமிதம், சந்தோஷமாயிடும். அது போலதான் மணிவண்ணன் கருமாணிக்கம் பெருமாள் கிடைச்சா எனக்கு இனி யாவர் நிகர் அகழ்வானத்தைன்னு ஆழ்வார்களே சந்தோஷப்படுகிறார்கள். அதே சமயம் மணியை ஒருத்தர் இழந்துட்டார்னா கதறி கதறி எழுவார். கருமாணிக்க பெருமாள் இழந்தாலும் ஆடி ஆடி அறக்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடுமே வாழ்வுதலேன்னு பக்தர்கள் அவனை பிரிந்தால் பாடுகிறார்கள். அடுத்து ஒரு நல்ல மணி மாணிக்கம் வாங்கணும்னா நாம வாங்கக்கூடாது, தரகர் மூலம் வாங்கணும். வாங்கினா தான் நல்லா கிடைக்கும். அது போலத்தான் பகவானை பெறணும்னா நாமா பெறாமல் ஆச்சாரியன் மூலம் பெற்றோம்னா பகவான் நிச்சயமாக இனிப்பான். அடுத்த ஒற்றுமை, மணிக்கு மாணிக்கத்துக்கு எப்ப சிறப்புன்னா ஒளியோடு கூடி இருந்தால்தான் சிறப்பு. அந்த ஷைன் பளபளப்பு இல்லைன்னா வேல்யூ இல்லை. பெருமாள்கிற மாணிக்கத்துக்கு பிராட்டி தான் ஒளியாக இருக்கிறாள். பிராட்டிங்கிற ஒளியோடு கூடி இருந்தால்தான் பெருமாளுக்கு சிறப்பு. நம்ம கரிய மாணிக்க பெருமாளோ ஸ்ரீதேவி பூதேவி 2 புறமும் பிராட்டியோடு விளங்குவதாலே நன்றாக ஒளி வீசுகிறார். அடுத்து மணிக்கு எவ்வளவு மதிப்பு, எவ்வளவு புரியல, நிறைய உண்டுங்கிறீங்க. அப்படி இல்லை, எவ்வளவுன்னு ஏதாவது ஒரு அளவு. அது யார் கைக்கு போறதோ அதை பொறுத்து அளவு மதிப்புங்கிறது மாறுபடுமா? இப்போ விலை மதிக்க முடியாத மணிய கூழாங்கல்ல நினைச்சுன்னு தூக்கி போட்டு போறவனும் இருக்கான். மணியை கொடுத்து ஒண்ணுமில்லாத 10 ரூபாய்க்கு டீ சாப்பிட்டு போறவனும் இருக்கான். மணியை 10,000க்கும் 20,000க்கும் அடகு வச்சுட்டு போறவனும் இருக்கான். மணியை தங்கத்துல பதிச்சு லட்சக்கணக்கில் வியாபாரம் பண்றவனும் இருக்கான். கோடி கொடுத்தாலும் மணியை கொடுக்க மாட்டேன்னு வச்சிருக்கவனும் இருக்கான்.
அதுபோலதான் கருமாணிக்க பெருமாளும் அவர்கிட்ட போய் 5-10 சின்ன சின்ன பிரார்த்தனை பண்ணுபவர்களும் உண்டு. எனக்கு எதுவுமே வேண்டாம், நீ உண்மையே கொடு என்று கேட்கக்கூடிய உயர்ந்த பக்தர்களும் உண்டு. அப்ப பெருமாளுடைய மதிப்பு எப்படின்னா பக்தனை பொறுத்து தான் பகவானுடைய மதிப்பு. கடைசியா ஒரு ஒற்றுமை. மணி சேத்துல விழுந்தாலும் மணியின் பெருமை குறையாது, அது மணிதான். பகவான் நம் மத்தியில வந்து அவதாரம் பண்ணாலும் அவன் பெருமை குறையவே குறையாது. அந்த மாணிக்கம் எப்போதும் ஒளி வீசிக்கொண்டு கருமாணிக்கமாக திகழும். அந்த கரியமாணிக்க வரதனுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் நிறைய வேண்டும். ஆளவந்தார் சாதித்தபடி காது கேளாதவன் காது கேட்கும்படி, கண் இல்லாதவன் கண் பெறும்படி, பேச முடியாதவன் பேசும்படி, முடங்கியவன் நடக்கும்படி, பிள்ளை இல்லாதவர் பிள்ளை பெறும்படி அனைத்து அனுகிரகமும் பண்ணக்கூடியவர் இந்த கரியமாணிக்க பெருமாள். கரியமாணிக்கத்தினுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற அந்த மனமார்ந்த பிரார்த்தனையோடு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மகாசம்ரோஷணத்துல வந்து கைங்கரியம் பண்ணி கலந்து கொண்டு பெருமாளை சேவிக்கிற எல்லோருக்கும் பெருமாள் தாயாருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக நிறைய வேண்டுங்கிற பிரார்த்தனையோடு மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். சொல்லீரிய நம்மானை என்னாவி ஆதினனை எல்லையில் சீரியன் கருமாணிக்க சுடரை நல்ல அமுதம் பெறக்கரிய விடுமாய் அல்லிமலர் விரையொத்து ஆனல்லன் பெண்ணல்லனை நன்றி வணக்கம்.